மேடம் மேடம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு பேச்சே வரல. ஏன் என்ன காரணம் தெரியுதா? அழகா அந்த கடல் மடையும் திறந்த வெள்ளம் போல அப்படின்னு சொல்லாங்க அறிஞர். அந்த மாதிரி எல்லாத்தையும் பேசுறாங்க, என்ன பேசணும். இப்போ ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க, சார் இதெல்லாம் உங்ககிட்ட பேச போறாங்க அப்படி. நான் பேச போறேன்னா இல்லையான்னு தெரியல, ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வேணும் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத தான் அழகா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சிறப்பானது ஒரு பேச்சு. அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்கும்போது நாங்களாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். நான் தமிழ் படிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். அவர்களுடைய பேச்சை நீங்கள் பார்ப்பீங்க, டெய்லி கேட்பீங்க, இப்போ கூட கேட்டிருப்பீங்க நிறைய. ஆனால் அவர்களுடைய பேச்சுக்கு முன்னாடி நாங்களாம் இன்னும் பேச முடியுமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். ஸ்டில் ஐ எம் லேர்னிங் தான். நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய ப்ரொஃபஸர் அனுசாமி பள்ளிக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரைப்பில் செல்கின்றேன். தேடிச்சோறு நிகழ்கின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரை கூடி கிட பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறைய நப்பின் மாயம் பல வேடிக்கை மனிதரை போல நான் விவேன் என்று நினைத்தாயோ என்றார். அந்த பாரதியை தன்னுடைய விவேகத்தில் வைத்து விவேக பாரதியாக ஒரு அமைப்பு உருவெடுத்திருக்கின்றது. அந்த அமைப்பிற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளிக்கு ஹிருதயமாக, அதாவது இதயமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஹிருதயமேரி அம்மையார் அவர்கள், முனைவர் ஹிருதயமேரி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நான் என்னுடைய நன்றியை மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக வரவேற்புரையில் இருக்கின்ற ராஜராஜன், ராஜனுக்கெல்லாம் ராஜன் தான். அதனால் ராஜராஜன் தாளராக இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாளர் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்ததாக ஒரு நல்ல தலைமை உரையை, வாழ்த்துறையை தந்து சென்று இருக்கக்கூடிய முனைவர் நீலம் அனுசுரி அம்மையார் அவர்கள். நீலம்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? நீளம்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? நீளமாக இருப்பாங்க இல்லையா? கரெக்ட். அந்த லே வேற, இந்த லே வேற. கீழ் நோக்கி லேக்கும் மேல் நோக்கி லேக்கும் தான் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? மிக நீளமான சாதனையை தன்னுள்ளே வைத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. நீளமான சாதனை அவர் பின்னால் இருக்கிறது, அதுதான் நீளம். ஆனா இந்த பெயர்ல இருக்கக்கூடிய நீளம், நீளம் என்பதே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? வானமா? நீளம் நிறம் தானே ஞாபகத்துக்கு வரும். நீல நிறம் எதை குறிக்கக்கூடியது? வானம் எவ்வளவு பெருசு? உயர்ந்தது. சோ உயர்ந்தவர்கள். அவருடைய பெயரிலேயே அவருடைய உயர்வான குணம், அவர் இருக்கக்கூடிய இடம். இங்க கூட பாருங்க, அண்ணாந்து பார்க்கின்ற ஒரு இடம், அதுதான் வானம். சோ நம்ம எல்லாம் உயர்ந்து பார்க்கணும். வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா இப்படிதான் பார்க்கணும், இப்படி பார்க்க முடியாது. அதனால தரையை பார்த்தா நமக்கு பசுமை தான் தெரியும், வானத்தை பார்க்கின்ற போது நீளம் தெரியும். நீளம் வெற்றியினுடைய அடையாளமும் கூட. அதனால அந்த பெயர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நீல பெயர் வச்சிருக்கிறாங்க. அவங்க பெயருக்கே ஒரு பெரிய விளக்கம் தரலாம். அருள். அருள் என்றால் நமக்கு தெரியும், ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்தில் காட்ட வேண்டிய முக்கியமான குணம் என்னன்னா அன்பு, அருள் தான் இல்லையா? அதனால அருளையே தன்னுடைய பெயரில் கொண்டு இந்த பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்நாட்களை ஒவ்வொரு நாளாக செதுக்கி அவர்களுக்கு அருளோடு காட்டிட்டு இருக்கிறாங்க. உண்மை அதுதான். செல்வி என்பது எல்லாருக்கும் தெரியும், அதை குழந்தை போல மாறி விடுவார்கள். அவங்க உங்களோட அவங்களும் ஒரு குழந்தையா மாறி உங்களுக்குள்ள உங்களோட ஒருவரா, அப்படிதான் நான் இப்படி அப்படின்றது கிடையாது. அப்போ நீலம் அருள் செல்வி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பெயர்ல பாத்தீங்கன்னா முனைவர் பட்டம் அவருடைய பேச்சாற்றலையே நமக்கு தெரியுது. அதனால உயர்ந்த குணமுடையவர், அருளை வழங்குகின்ற, எல்லாரிடத்திலும் சரிசமமாக பழகுகின்ற தன்மை உடையவர் என்ற ஒரு பெயரிலே இருக்கக்கூடிய முனைவர் நீலம் உண்மையிலேயே அவர் கடந்த முறை என்னை வரவேற்று உபசரித்த விதம், இந்த முறை அவருடைய பேச்சு, அவர் நின்று ஒரு 4 லைன் முதல்ல கவிதைகள் வாசிச்சார் இல்லையா? அப்பயே நான் பசங்க இப்படி கிளம்பி போயிடலாமா அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தங்கு தடையன்ற ஒரு பேச்சு, அந்த தெளிவான சிந்தனை.
என்னுடைய மாணவர்கள் தெளிவு பெற வேண்டும், அறிவு பெற வேண்டும் என்பதிலே ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு தலைமை ஒரு அறிவு சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் நம்மளோட பாதை நல்லா இருக்கும். நமக்கு மேல இருக்கிறவங்க அந்த மாதிரி இல்லைன்னா நம்மளால செயல்பட முடியாதுன்னு சொல்லுவேன். ப்ரொஃபசர் அன்புசாமி பள்ளியை பார்த்து நான் பொறாமைப்படுவதற்கு முதல் காரணம் அவர்களுடைய தலைமைகள். அவர்களும் தகுதி உள்ளவர்களாக வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கிடையாது. நான் பல பள்ளிகளை பார்த்தவன், இந்த புதுச்சேரியில பழைய பள்ளிகளை பார்த்திருக்கிறேன். ஆனா ஒரு மாணவர்களிடத்துல ஒரு நல்ல செல்வாக்கும், ஒரு மதிப்பும், ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு நன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அப்படின்னு பார்க்கின்ற போது ப்ரொஃபசர் அன்புசாமி பள்ளி என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை. நானே என் கல்லூரிகளில் எவ்வளோ கூத்தாடுறேன், எல்லாம் பண்றேன், பட் சாரதா கங்காதரன்னா 4 பேர் தான் கை தூக்குறாங்க. ஆனால் ப்ரொஃபசர் அன்புசாமி சொன்ன பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருமே கை தூக்குவாங்க. இங்க போயிட்டு நான் இன்னொரு பள்ளியில கை தூக்கினா கண்டிப்பா கை தூக்குவாங்க. ஏன்னா நான் ஒன்றும் இல்லை, அன்னைக்கு போன தடவை நான் பேசிட்டு நான் அந்த டேனிங்ல கோயில் பக்கமா டேர்ன் பண்ணும்போது ஒரு இடத்துல நிற்கிறேன். அப்போ சொன்னாங்க, இங்க எப்படிமா போகிறது, நீங்கள் எங்கே வரீங்க? ப்ரொஃபசர் அன்புசாமி ஸ்கூல்லேருந்து வரேன் அப்படின்னா. இப்படி போங்க, நல்ல ஸ்கூல் ஆச்சு சார். அங்கே என்ன சார் அப்படின்னா, அவங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல ஸ்கூலு எல்லாருமே வெளியில சொல்லக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல்ல எனக்கு ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்கு வாய்ப்பை தந்த இந்த பள்ளியை மீண்டும் வணங்கி, இதற்கான அறிமுகத்தை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜே ரமேஷ் ஐயா, நிறுவனர் விவேக பாரதி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய முனைவர் லட்சுமி நரசிம்மன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவிச்சுட்டு நான் என்னுடைய தலைப்புக்குள்ள போகிறேன். விடுதலை போராட்டத்தில், விடுதலை போரிலே தமிழர்களுடைய பங்கு. சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்றான் பாலகங்காதர திலகர். சுதந்திரம் எனது பிறப்பு உரிமை என்று சொன்னான் பாலகங்காதர திலகர். அப்ப மனதாலும் எண்ணத்தாலும் செயலாலும் நாம் விடுதலை அடைய வேண்டும், சுதந்திரம் பெற வேண்டும் என்பதுதான் இன்றைய தின சிறப்புரையினுடைய சாராம்சம், முக்கிய நோக்கம்னு எடுத்துக்கலாம். சரி, இந்திய விடுதலை போரிலே எண்ணற்ற தமிழர்கள் வீரமும் ஈரமும் தியாகமும் காலச்சுவடுகளாக, வரலாற்று பொக்கிஷங்களாக, வழிநடுக நிற்கும் பண்பாட்டு கருவூலங்களாக தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களிலே தலை சிறந்த ஒருவராக திகழக்கூடிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்களுடைய நினைவறைகளை எல்லாம் அசை போடுகின்ற அற்புத தருணம் தான் இந்த தருணம். இந்த தருணத்தில் அவரை பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரே விஷயம்தான். தம்முடைய நலனுக்காக பிறரை வஞ்சிக்கின்ற மனிதர்கள் வாழ்கின்ற பூமியில மக்களுடைய நலனுக்காக, இந்த தேசத்தினுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அற்புதமான தியாக சுடர் யார் என்று சொன்னால் அவர்தான் வ.உ. சிதம்பரம். இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்லணும். இந்த பள்ளியில பொறுத்தவரையில நாங்க யாரு சிறப்பு விருந்தினர்களாக வந்தாலும் நாங்க பேசுவதற்கு முன்பாகவே அந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து அம்மையார் அவர்கள், முதல்வர் அவர்கள் பேசி வருவார்கள். அதனால எங்களுக்கு என்ன கருத்துக்களை சொல்லணும்னு தெரியாது. நாங்க சொல்ல வரதுன்னா அவங்க பேசிக்குவாங்க. அது மாதிரி இப்போ வ.உ. சிதம்பரம் யாரை பற்றி பேசணும், அவர் யாரு, கப்பல் எல்லாமே சொல்லிட்டார். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரை பற்றி ஒரு மேலோட்டமா பேசிட்டு அதுக்கப்புறம் அவருடைய சிந்தனைகள். என்னுடைய சிந்தனைகள் என்ன அப்படின்னா, இவர் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தார், ரைட்டு, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட். அடுத்தது என்ன பண்ணணும், இவர் மூலமாக நான் இந்த உலகத்துக்கு என்ன மெசேஜ் சொல்ல போறேன், உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன். புத்தகத்தை படிக்கணும், ரைட்டு, ஆனா அதை படிச்சுட்டு அதை அப்படியே போய் வாங்கி எடுக்கிற மாதிரி அதை அப்படியே போய் ஒப்பிக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. அதை மாற்றி புதிதாக புத்தக சிந்தனைகளுக்கு பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை, அடித்தளத்தை நல்ல வலுவுள்ளதாக அமைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு மாற்றத்தை அதில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு புதுமையை அதில் புகுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிந்தனை. இதைதான் நான் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களாக பேசிட்டு இருக்கோம். ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட, விடுதலை போரில் ஈடுபட்ட தமிழர்கள்ல நம்மளுடைய ப்ரொஃபசர் அன்புசாமி பள்ளியினுடைய அந்த பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அவரும் ஒருவர் தான். அவரும் அதுக்குள்ள வருவாங்க. ஏன்னா இதை பற்றி நான் பொதுவாக ஏற்கனவே போன தடவை கீழே கிரவுண்ட்ல உட்கார்ந்துருக்கும் போது நான் பேசியிருக்கிறேன். அதனால அவர்களும் இந்த விடுதலை போராட்டத்திலே பங்கு கொண்டவர்கள் தான். எனவே விடுதலை போராட்டத்திலே பங்கு கொண்ட ஒரு தலைவர்களுடைய பள்ளி என்ற பெருமை, இந்த இடத்துல இந்த தலைப்பை பற்றி பேசுவது இன்னும் சிறப்பு, மகுடத்திற்கு மகுடம் சேர்ப்பது போல என்பதுதான் சொல்லணும்.
வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? வள்ளி முருகனை ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளினா யாரு? முருகன். வள்ளியப்பன் உலகநாதன். உலகநாதன்னா யார்? பெருமாளை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் உலகத்தை ஆழ்ந்தவர். இல்லைன்னா உலகத்துக்கே நானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எடுத்துக்கங்க. அடுத்தது யார்? சிதம்பரம். சிதம்பரம்னா நடராஜர். அவ்வளோதான். அப்போ மூர்த்திகளை சொல்கிற மாதிரி இந்த இவங்கெல்லாம் நமக்கு ஒரு அடையாளத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். சரி, இவருடைய அப்பா யாரு? உலகநாதன் பிள்ளைன்னு வரும்போது உலகநாதன் பிள்ளை அப்பாவா இருக்க போறாரு. அடுத்தது யாரு? அம்மா யாரு? பரமாயி அம்மாள். எல்லாமே பாருங்க, இந்த தலைப்புல நம்ம பேசக்கூடியது எல்லாமே ஒரு ஆன்மீக ரீதியாக. பொதுவாக இந்த இடம் ஒரு ஆன்மீக பூமி தான். இந்த இடத்துல எல்லாம் ஆன்மீகமாகவே வந்துட்டு இருக்கோம். நம்ம அதை விரும்புகிறோமா இல்லையான்னு தெரியல, ஆனால் இயல்பாகவே அதில் அமைஞ்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உலகநாதன் பிள்ளை பரமாயி அம்மாள் அவர்களுக்கு மூத்த மகனாக பிறந்தவர் தான். செப்டம்பர் 5 1872. செப்டம்பர் 5னா இன்னொருத்தர் நமக்கு ஞாபகம் வரும். அவர் யாரு? செப்டம்பர் 5 அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு யார் வருவாங்க? டீச்சர்ஸ் டே. டீச்சர்ஸ் டே யாரு? டாக்டர் ராதாகிருஷ்ணன். ரைட், கங்க்ராட்ஸ். செப்டம்பர் 5னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையில் இருக்கு. இன்னிலிருந்து புதுசாக மாற்றிக்கலாம். செப்டம்பர் 5னா வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய பர்த்டேவும் அன்னைக்குதான். அவரும் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இவரை ஆசிரியர்கள் தலை வைத்து கொண்டாடுவது போல விடுதலை போராட்ட வீரர்கள் இவர்களை தலை வைத்து அந்த நாளை கொண்டாடலாம் அப்படிங்கிறதான். சரி, அவரு சொல்லியிருப்பார், ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். கல்வி என்பது வெறும் எழுத்தறிவை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, மாறாக மனிதர்களை சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் செயல்படுத்தும். வாட் இஸ் எஜுகேஷன் அப்படின்றதுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொடுத்த விளக்கம். கல்வி என்பது எழுத்தறிவை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, மாறாக மனிதர்களை சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். உங்களுக்கு சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது தான் இந்த பள்ளி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது செப்டம்பர் 5ல பிறந்த ஒருத்தருடைய குணாதிசயம். இப்ப வ.உ. சிதம்பரம் பிள்ளையும் அதை தான் வச்சிருக்கிறார், சிந்திக்க வச்சிருக்கிறார், செயல் வீரராக வச்சிருக்கிறார், இருந்திருக்கிறார். எங்க சார் வருது? பின்னாடி வர வரலாறுகளோட நம்ம பொருத்தி பார்ப்போம். ஆக மொத்தம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட சிந்தனையோட வ.உ.சி. ஐயா அவருடைய சிந்தனையும் ஒத்துட்டு போகுது. ஏன்னா பார்த்தால 2 பேரும் ஒரே டேட்டு. அப்போ ஒரு தேதியில பிறந்தவங்க, ஒரு நம்பர்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்படாரன்ற ஊர்ல பிறந்தவர். சைவ வெள்ளாளர் மரபில் இருக்கிறாங்க. இவருடைய மனைவி வள்ளி அம்மையார் தலைப்பிரசவத்தில் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மையார் அவங்கள 2வது திருமணமாக பண்ணியிருக்காங்க. பிள்ளைகள்னு பார்க்கும்போது 8 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உலகநாதன் பாருங்கள், எல்லாம் பேர் என்ன பாருங்கள், அப்படியே ஆறுமுகம், சுப்பிரமணியன், வாலேஸ்வரன். வாலேஸ்வரன்ற பேர் ஒரு கடைசி மகனுக்கு வச்ச பேர். E.H. வாலசு அப்படின்னு ஒரு அதிகாரி, அவருடைய நினைவாக தன்னுடைய பள்ளிக்கு பையனுக்கு வாலேஸ்வரன் வச்சார். ஏன் வச்சார் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சொல்கிறோம். அந்த வரலாற்றுல அவரும் இருக்கார். அதனால யார் பேரையும் அப்போ முதல்ல தாத்தா பேரை தான் வைப்பாங்க. அதனால தாத்தா பேரை வைக்கிறார். சரி, அப்பா பேர் தாத்தா பேர் அந்த மாதிரி வகையில் வருகின்ற போது அவர் நம்ம எப்பயுமே அப்படிதான். பெயரன் என்பது பெயரை தாங்கி வருபவன் பெயரன், அவ்வளோதான். தாத்தாவோட பேரை நம்ம தாங்கி வரதுனால தான் நமக்கு பெயரன், பேத்தி, அம்பிகை, வேதவள்ளி, ஆனந்தவள்ளி, மரகதவள்ளி, இவங்கெல்லாம் பெண்கள். இப்படி 8 பேர் இவர்களுக்கு குழந்தைகளாக. சிறுபிள்ளைத்தனங்கள் நிறைய உண்டு. மரக்குழங்காடுதல் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் எப்படி மரத்தில் தூக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி அவரும் பண்ணியிருக்கிறார். அதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்தது என்ன பண்ணுவார்? இந்த அக்கா தூரத்துக்கு ஒரு போர்வை ஃபோக்கஸ் பண்ணி அப்படி எறிவாங்க. இதெல்லாம் இயல்பு தான். ஆனா அவருடைய பார்வை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. தூரத்தை நோக்கி குறி வைத்து தாக்குகின்ற ஒரு விஷயம் அவருக்குள்ள இயல்பா இருந்தது. அதனாலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளக்காரனை எடுத்து போரிட முடியுமா? விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களின் திறன் இருக்கணும். எதை எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், இதையெல்லாம் ஆராயக்கூடிய அறிவு திறன் இருக்கணும். இதெல்லாம் இல்லாம நம்ம விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இங்க பள்ளிகளையும் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய குணாதிசயம் என்ன, அவருக்கு ஏன் அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி வந்தது அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட அப்படி என்ன சிறப்பு செய்தி இருந்தது?
எதனால அந்த விடுதலைக்கு அவர் வந்து தன்னுடைய பங்குல எடுத்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் 150க்கு மேற்பட்ட போர்ல அந்த ஈடுபட்டவர்கள் இருக்கும்போது இவர்களை எல்லாம் பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குத்துச்சண்டை தெரியும், வ.உ. சிதம்பரனார், சிலம்பம் தெரியும். இதெல்லாம் அவருக்கு இயல்பாக அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள். வேற என்ன சார் தெரியும்? பன்மொழி புலவர். பன்மொழி புலவரத்தை விட இருமொழி புலவர்னு சொல்லலாம் கண்டிப்பா நாம. ஏன்னா ஆங்கிலம் தமிழ் இரண்டிலும் புகுந்து விளையாடக்கூடியவர். அடுத்தது வந்து மல்டி பர்சனாலிட்டி, பன்மொழி திறமைன்னு சொல்ற மாதிரி பன்முக திறமை உடையவர். பேச்சாளர், எழுத்தாளர், நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது உரை எழுதியிருக்கிறாங்க, சிறந்த உரையாசிரியர், பத்திரிகை ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்கிறாரு. ஸோ இப்படி அவரிடத்துல பல திறமைகள் இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இவர் வந்து பத்திரிகை ஆசிரியராக விவேகபானு, இந்து நேஷன், தி நேஷனல் இதுக்கெல்லாம் வந்து பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. இந்நிலை, சிவஞான போதம், திருக்குறள் இதுக்கெல்லாம் உரை ஆசிரியராக உரை எழுதியிருக்கிறாரு. இந்த நூல்களுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு அறிவு வேணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் மக்காப்பாடுற மாதிரி மனப்பாடத்துக்காக நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் முடிவுண்மைகள் போல தாண்டி போயிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன, ஏன் இவர்கிட்ட இந்த ஒரு கொள்கை பிடிப்பு வந்தது, ஏன் இவர் வந்தார் அப்படின்னா இயல்பாகவே அமைஞ்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் இவருடைய விஷயமாக இருந்திருக்கு. கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, கடவுளும் பக்தியும் சொல்லிட்டு. அவருடைய எல்லா பேர்லையும் பாருங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறுல அவருடைய பிள்ளைங்க அது எல்லாமே பாருங்க, அந்த பக்தி மார்க்கம் இருந்துட்டே இருக்கு பாருங்க. அடுத்தது பாருங்க, கடவுள் ஒருவரே, மனிதனும் அறிவும், மனிதனோட அறிவை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறாங்க. மனமும் உடம்பும் 9-11 ஏதோ ஒன்று சொன்னாங்க பேசும்போது, ஏதோ ஒரு டேட் ஒன்று கொடுத்தாங்க இல்லை, 9-11 நான் பேசும்போது 9ஆம் வகுப்பு மாணவர்களும் 11ஆம் வகுப்பு மாணவர்களும் வருகிறார்கள். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அதுதான் 9 என்பது என்ன தெரியுமா? சிங்கிள் இலக்கத்தில் மிகப்பெரிய நம்பர், அவ்வளவுதான். சிறந்தவர்கள்னு அர்த்தம். ஆதிக்கம் இருந்தவர்கள் அர்த்தம். அந்த 9 என்ற எண்ணுக்கு உண்டான சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா செவ்வாயினுடைய ஆதிக்கம் உடையவர்கள்னு அர்த்தம். வீரம் அவர்களிடத்துல கண்டிப்பா இருக்கும். 2 என்பது என்ன தெரியுமா? 1-1-2. 2 என்பது சந்திரன், மனநிலை, மனம். அப்ப இன்னைக்கு பாருங்க, வீரத்தையும் மனதை பற்றியும் பேச வந்திருக்கிற நான் தலைப்பு. அதற்கு மேடம் அவர்கள் கொடுத்திருக்கிற 2 வகுப்பு, 11ஆம் வகுப்பு 1-1-2 சந்திரனுடைய ஆதிக்கம், 9ஆம் வகுப்பு 9 செவ்வாயுடைய அமைது. பாத்தீங்களா, செவ்வாய்னா வீரம், முருகன் எல்லாமே இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா அந்த வீரத்தையும் மனதையும் பற்றி பேசுவதற்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதை கேட்பதற்காக தான் 2 பேருமே இருக்கிறீங்க. இல்லைன்னா வேற கிளாஸ் வந்திருக்கலாம். ஆனா ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா நம்ம பார்க்கணும். அவருடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுங்களா? நம்ம கூட நண்பர்களோட பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை பேசுறோம். தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசுவது, விடுதலை போராட்டத்தை பற்றி பேசுவது, இதுதான் வ.உ. சிதம்பரனாருடைய ஒரு ஹாபின்னு சொல்லலாம், பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய அரசியல் குரு அப்படிங்கிறவரு பாலகங்காதர திலகர். திலகரை வடிவட்டி தான் அவர் வந்து அரசியல்ல பிரவேசம் பண்ணாரு. திலகரை ரொம்ப பிடிக்கும். திலகருடைய பேச்சில் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு தான் அவர் வந்து தன்னை சுதந்திர போராட்டத்திலேயே ஈடுபடுத்திக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். சரி இவர் என்ன, எப்படி வந்தாரு, இந்த தொழிலுக்கு எப்படி வந்தாரு, இப்படி யாரு தொழில்னு பார்க்கின்ற போது நம்ம தாலுகா அலுவலகத்துல ஒர்க் பண்ணவர் தான். அதுக்கப்புறம் சட்டக்கல்லூரி படிக்கணும்னு நினைச்சாரு, திருச்சிக்கு போனாரு, சட்டக்கல்லூரியை படிச்சாரு, சட்டக்கல்லூரியில பட்டம் பயின்றாரு. அதுக்கப்புறம் ஒட்டப்பிடார் அவருடைய சொந்த ஊருக்கு வழக்கறிஞர் தொழில் ஏற்றுக்கிட்டு வந்தார். வந்ததுக்கப்புறம் அப்படியே கிரிமினல் லாயர், உரிமையியல் அண்டு குற்றவியல், சிவில் அண்டு கிரிமினல் சொல்லலாம், உரிமையியல் அண்டு குற்றவியல், இந்த 2 பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அலசி ஆராயக்கூடிய சிறந்த வழக்கறிஞர். 2 டிபார்ட்மெண்ட்லையுமே கை தேர்ந்தவர் தான். இருந்தாலும் குற்றவியல், கிரிமினல் வழக்குகளை டீல் பண்றதுல பக்கா ஜென்டில்மேன். அவரை போல ஒரு அணுகுமுறை யாருக்கிட்டே இருக்காது, அந்த அளவுக்கு பண்ணுவார். ஸோ அவர் வழக்கறிஞர் தான். ஆனால் வழக்கறிஞராக இருக்கும்போது 2 வழக்குகளையும் பார்க்குறாரு. சிவில் வழக்குகளையும் பார்த்துருக்கிறாரு, கிரிமினல் வழக்குகள். சிவில் என்பது உரிமையியல், கிரிமினல் என்பது குற்றவியல். இந்த 2த்தையுமே பார்த்துருக்கிறார். குற்றவியல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள், ஏன்னா அதை பார்த்துருக்கிறார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பொதுவாகவே நமக்கு தெரியும் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்னும் இவர் பார்த்தீங்கன்னா தில்லைப்பள்ளிக்கூடத்தில் தான்
படித்தவர். இன்னைக்கு நமக்கு திண்ணை பள்ளிக்கூடம்னா நமக்கு என்னன்னு தெரியாது. இது போன்ற ஒரு ஸ்டேஜ் அந்த வாசலில் வீட்டை ஒட்டி இருக்கும், அதான் திண்ணை. நம்ம வாசலில் கூட பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் 2 திண்ணை இருக்கும். நான் வந்த உடனே அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்துட்டு போகணும். போன தடவை போகும்போது அதில் உட்காந்து தான் போகணும். அதில் என்ன சார் இருக்குது? அதில் ஒரு சந்தோஷம், அது ஒரு திருப்தி. 1000 இந்த மாதிரி சேனலில் உட்காந்தா கூட அந்த திண்ணையில் போய் உட்காந்து ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறது, ஒரு சொம்பு கூழ் குடிக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் வாழ்க்கையில் கோடி கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம். இந்த மாதிரி திண்ணைகளே இப்போ நிறைய பள்ளிக்கூடத்தில் இருக்காது, நிறைய வீடுகள்லேயே கிடையாது. ஆக திண்ணை பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது அங்கே தான் படித்து மனநம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலனா சொல்லுவாங்க, உட்காந்து சொல்லுவார், அதை கேட்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் நோட்ஸ் எடுத்துக்கிறது அப்படி அப்படி தள்ளுறது இந்த மாதிரினா எதுவுமே கிடையாது. அன்றைக்கி ஃபுல்லாகவே பேசுவாங்க, மனநம் நேராக காதில் கேட்டு அப்படியே உருவாக்கி கொடுங்க. பேசுதல்னா என்ன சார்? இதான் மொழியினுடைய அடிப்படை திறன்கள்னு சொல்லுவாங்க. 4 விஷயம் இருக்குது. நான் இதை தலைப்பில் இல்லை, இருந்தாலும் அது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். பேசுதல்னா என்ன சார் அப்படின்னா வாயால் பேசுறது, அவ்வளோதான். எழுத்துக்களை நம்ம எடுத்து பேச்சு வடிவில் கொடுக்கறது, அதுதான் பேசுதல். ஒளியால் நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. கேட்டல்னா என்ன அர்த்தம் சார்? இந்த காது கேட்கலாம் இல்லை, ஒளியை காது கேட்கின்ற செயல் கேட்டல். அதுலயே பொருள் உணர்ந்து கேட்டல் இருக்கு. செவி மடுத்தல்னு சொல்றாங்க. என்னவோ கேட்கிற மாதிரி இருக்கு, என்னதான் போக்குறாங்க. ஒரு 3 தடவை அந்த இதை கேட்போம், அது செவி மடுத்தல் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒளியை காது கேட்கின்ற செயல் கேட்டல். வானா போன்னு இருந்ததுன்னா அது கேட்கலாம். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியோ தோற்கப்படாத செவின்னு வல்லுன்னு சொல்றோம். இது சரி, முறை மாதிரி 2 இருக்கு. ஆனா நான் என்ன பேசுறனோ அது உனக்கு விழுந்தாதான், அந்த கருத்து புரிஞ்சாதான் அதுக்கு பேர் செவி, அதுக்கு பேர் கேட்டல். இல்லைன்னா அது கிடையாது. கேட்பினும் கேளா தகையவே, அதுக்கு கேட்கிற தன்மை இருக்கு, ஆனா அது கேட்கிற செவி கிடையாது. அது ஒரு துவாரம் உள்ள ஒரு சதிப்பற்று, அவ்வளவுதான். அது கேள்வி கிடையாது. படித்தல்னா என்ன சார்? கண்களால் எழுத்தை கண்டு மனதால் உச்சரிப்பது படித்தல். எவ்வளவு அழகா சொல்றாங்க. கண்களால் எழுத்தை கண்டு மனதால் உச்சரிப்பது படித்தல். படித்தலையே எத்தனையோ ஸ்டேஜ் இருக்கு. வாய்க்குட் படித்தல், வாய் விட்டு படித்தல். வாய்க்குட் படித்தல் என்பது, வாய் விட்டு படித்தல் என்பது 2 ஸ்டேஜ் இருக்கு. வாய் விட்டு படித்தல் என்பது முதல் நிலை. ஒருத்தர் படிக்கிறான் சொன்ன உடனே அப்படி சத்தம் போட்டு படிக்கிறான்னா அவன் இப்பதான் ஆரம்பத்தில் இருக்கான். 1வது 2வதுலாம் கலாமரான்னு கத்துவான். +2 ஓரளவுக்கு இருக்கும். காலேஜில் போயிட்டுனா படிக்கவே மாட்டான். அப்படியே மனநம் தான், மனசுக்குள்ள படி. வாய் விட்டு படித்தல், வாய்க்குட் படித்தல். படின்னு சொன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சத்தம் இல்லாமல் வாய்க்குட் படித்தல். அது படித்தலினுடைய 2வது நிலை, இன்னும் அட்வான்ஸ். சரி, இந்த ஸ்டேஜ் ஏன் மாறிட்டு அப்படின்னா நம்ம படிக்கிறதுனால மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்போ அது பண்ணக்கூடாது. நமக்கும் படிக்கணும். இதுக்கு எல்லாம் இன்னைக்கு ஏன் பேசுறோம் அப்படின்னா சுதந்திரம்ன்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு. கடைசியில நான் சொல்லி முடிப்பேன். இதுலயும் நம்ம சுதந்திரம் பார்க்கணுன்றதுக்கு தான் சொல்ல வரோம். இந்த வாய் விட்டு படித்தல், வாய்க்குள் படித்தல் நிலையில கூட சுதந்திரம் என்பது இன்பில்ட்டா வந்திருக்கு. அதெல்லாம் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும். ஸோ வாய் விட்டு படித்தல் என்பது ஆரம்ப நிலை, வாய்க்குள் படித்தல் என்பது வளர்ந்த நிலை. ஏன் அப்படின்னா மற்றவர்களுக்கும் சத்தம் இருக்கக்கூடாது, நம்மளும் தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார், படித்தல் கேட்டல், இதுவே 4 கேட்டோம். கேட்டல், பேசுதல். முதல்ல பேசுதல் வருமா? வராது. முதல்ல கேட்டல் தான். ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா கேட்டல் தான். ஒளியை காது கேட்கின்ற செயல் கேட்டல். அந்த கேட்டலை உள்வாங்கி அதுக்கு ஒரு ஒளி சத்தம் கொடுத்து அதை வெளிப்படுத்தல, அது பேசுதல். அப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படியே அப்சர்வ் பண்ணும். நம்ம உதடுகள் உச்சரிக்கின்ற ஒளிகளை பார்ப்போம், அழகா இருக்கும். அந்த உடல் எழுதி யாழ் எழுதி என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொன்னார். One who have not listened to their own speak, that fruit is sweet. அழகா சொல்றோம். இந்த உதடுகள் உச்சரிக்கக்கூடிய ஒளி இருக்குல்ல, ஒரு சில பேசும்போது அப்படியே பார்க்கலாம், அழகா இருக்கும். அந்த தங்கு தடை இல்லாம அழகா மேடம் பேசுற மாதிரி நல்லா வந்துட்டு, சில பேர் அப்படியே கட்டிச்சு கொதறி அந்த வார்த்தைகளை ஒரு முழுமை இல்லாம பண்ணுவாங்க. சார் என்னோட பேச்சு அழகா இருக்கணும், என்னன்னா நீ முழுமையா பேசு, அதுவே அழகா இருக்கும். சார் என் கையெழுத்து அழகா இருக்கணும், நீ அழகா எழுது, கொண்டு கூட இடம் விட்டு எழுது, அதுவே அழகா இருக்கும். அதுக்கப்புறம் பேனா பிடிக்கிறதுலேருந்து இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, நம்ம சொல்லிக்கலாம். ஆனா கையெழுத்து நல்லா இல்லை, கையெழுத்து நல்லா இல்லைன்னு முதல்ல எழுதணும் முடிவு பண்ணு. உன்னோட பிரசன்டேஷன்ல எவ்வளவு பெருசாக எழுதணுமோ அதை இடைவெளி விட்டு அழகா எழுது, அதுவே அழகா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். எழுதுட்டு இந்த கோட்டில் பிடிச்சி இப்படிதான் எழுதணும்னா நம்ம என்ன மறுபடியும் யூகேஜி தான் போகணும் இல்லை. அப்போ கேட்டல், பேசுதல், ஒளியை உள்வாங்கணும், அப்புறம் கொடுக்கணும். இதுதான் ஆரம்ப நிலை. அடுத்தது என்ன சார்? படித்தல், எழுதுதல். கண்களால் பார்த்து எழுத்துக்களை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸ்கேன் பண்ற மாதிரி நம்ம கண்ணு தான் ஸ்கேனிங். கண்ணு ஸ்கேன் பண்ணி இதை எழுத்துக்கள் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எழுதுதல். கடைசி நிலை தான் எழுதுதல். படித்தலுக்கு அப்புறம் கடைசி நிலை எழுதுதல். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் நினைச்சு இப்படி போடணும்.
அப்போ இதுதான் மொழிகளுடைய அடிப்படை திறன்கள். உலகத்துல இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பண்றாங்க. ஆனா அது எப்படின்னா முதல் விஷயமே லிசனிங், கேட்டல் தான். அங்கதான் உலகமே கத்துக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பேசுதல், நம்மளுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுதல், நம்மளுடைய உணர்வுகளை மற்றவர்களுக்கு புரிய வைத்தல். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணோம்? நல்ல சிறந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கணும். எல்லாருமே பேசி கேட்கறாங்க. சில பேர் பேச முடியாத சூழ்நிலை எங்கேயோ இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்? அவங்களுடைய எழுத்துக்களை, புத்தகங்களை நம்ம வாசிக்கணும். அதுக்கப்புறம் என்ன? அதன் மூலமாக நம்மளுடைய படைப்புகளை வெளியே கொண்டு போறோம். இதுதான் சரி. இந்த ஸ்டேஜ் அப்படியே விடுவோம். இப்போ அவருக்கு வ.உ. சிதம்பரனாருக்கு தன்னுடைய தொழில ரொம்ப பக்தி நல்லா இருக்காரு, ரொம்ப டாப்ல இருந்துட்டு இருக்காரு. ஆனா இவருக்கும் சட்டம் படிச்சிருக்கிறாரு, வழக்கறிஞர், இவருக்கும் காவல்துறைக்கும் ஒத்துட்டே போகாது. எப்பயுமே போலீஸுக்கும் அட்வொகேட்டுக்கும் ஒத்து வராது. அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன காரணம்னா இவங்க பிடிச்சாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க, இதெல்லாம் கிடையாது போன்னு சொல்லி ஏதாவது சட்டத்தினுடைய ஓட்டையை பயன்படுத்தி விட்டுருவாங்க. அது மாதிரி அப்போ வ.உ. சிதம்பரனாருக்கும் இதே பிரச்சனை தான். கிரிமினல்ல யாருன்னா பிடிச்சிட்டு வருவாங்க, இதெல்லாம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரை ரிலீவ் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுக்காக வாதாடி வெற்றி காணுவார். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஊர்ல பிரச்சனை. அப்போ அவங்க அப்பா மிகப்பெரிய அட்வொகேட். வ.உ. சிதம்பரனாருடைய அப்பா அந்த பிள்ளை அவர் டாப் மோஸ்ட் வக்கீலுக்கு அவருக்கு ஒத்து. அதனாலதான் தன்னுடைய பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ குலத்தொழிலை செய்வதை நம்ம சில பேர் ஏராளமா பார்க்கிறோம். எங்க அப்பா மேல அடிச்சார் சார், நான் அடிக்க மாட்டாத அசிங்கம். எங்க அப்பா வாத்தியார் சரி, நான் வாத்தியாரா இருக்க மாட்டாத அசிங்கம். இப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்ல. ஆனா தன்னுடைய குலத்தொழில அவர் அப்பா சொன்ன உடனே கேட்டார். அந்த ஒபீடியன்ட்டை நம்ம கத்துக்கணும். அதுவும் அவர் மேற்பட்ட ஒரு விஷயம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் டாக்டருக்கு தான் போவேன் அப்படின்னு அவர் பேசல. அவர் என்ன சொன்ன உடனே சரி நான் வக்கீலுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சார். அப்போ தந்தையினுடைய சொல் கேட்கின்ற ஒரு பிள்ளையாக அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த செய்தியை நம்ம பார்த்தோம். தூத்துக்குடிக்கு போறாரு, அங்க போயிட்டு அந்த அட்வொகேட் பணியை செய்யறாரு. அங்கேயும் சிறப்பானவராக இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவர் வளர்ந்து வந்த சூழ்நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க சார். அவருக்கு 2 சிறப்பு பெயர்கள் மேடம் சொன்னாங்க. கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்துச்சலம். இது 2மே அவருடைய சிறப்பு பெயர்கள். இந்த சிறப்பு பெயர்களுக்குள்ள என்ன சிரமங்கள் இருக்கு அப்படிங்கிறதும், விடுதலை போராட்டத்துல அவருடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம இதுக்கு மேல பேசலாம். இதுவரை பேசினது அவர் யாரு, என்ன அறிமுகம், அவருடைய தொழில் என்ன, இதெல்லாம் பேசிட்டோம். விடுதலை போராட்டத்துல இவருடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுதலை போராட்டம்னா என்னன்னு தெரியும். இப்ப வெள்ளக்காரன் நம்ம நாட்டுக்கு வாணிகம் செய்வதற்காக வந்தவனுக்கு இடத்த பார்க்கறான், பசுமையா இருக்கு, வளங்கள் நிறைய இருக்கு, இது எல்லாத்தையும் எடுத்து ஏன் தனதாக்கி கொள்ளக்கூடாது? ஒரு ஆசை இருக்கு இல்ல மனிதனுக்கு. அதை பார்த்த உடனே அந்த பொருளை நம்ம எடுத்துக்கணும். நம்ம கூட ஒரு பென்சில் கிடக்குதா, பையனுக்கு தெரியும், அவன் பாக்குறான்னு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கணும் இல்லையா? ஆனா இந்த பள்ளிக்கூடத்துல அப்படி கிடையாது. அதை பார்த்து அவங்க கிட்ட கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அப்படித்தானே? என்ன எதுக்குமே சொல்ல மாட்டேங்க. திருடு என்பது எங்க ஆரம்பிச்சுதோ, அதை திருடக்கூடாதுன்றது எங்க ஆரம்பிச்சுதோ அதுதான் ஒரு விஷயம். பல பள்ளிகள் அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா எல்லா பள்ளிகளும் அப்படி இருக்குமா? இருக்காது. ஏன்னா அந்த பென்சிலுடைய வேல்யூ என்னன்னு தெரியுது, அந்த பென்சில் அவனோடதுன்னு தெரியுது. அப்ப அவன்கிட்ட எடுத்து கொடுப்போமே. நிறைய பள்ளிகளை கீழே கிடக்கிறத எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு போறான். எங்க கல்லூரியில கூட பாத்தீங்கன்னா ஏதாவது கிடைக்குதுன்னா எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போறவனும் இருக்கிறான். அதை எடுத்துட்டு போயிட்டு மேனேஜ்மெண்ட்ல கொடுத்து யாருன்னு கொடுத்துருங்க, சாவியில இருந்து இதுவும் இருக்கு. சில பேர் அவனே போய் சாவியை எடுத்து எங்கன்னா காணாம அடிச்சுட்டு தேடி கட்டுறான்னு சொல்லிட்டு போற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. இன்றும் இது போன்ற மக்கள், இது போன்ற உள்ளங்கள் நம்மளோட இருந்துகிட்டதா இருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அது போல வெள்ளக்காரன் வரான், நம்மளுடைய நாட்டை அடிமைப்படுத்துறான், ஆட்சி அவன் கையில எடுத்துக்கிட்டான். அவ்வளவுதான். அவனுக்கு இங்க இருக்கக்கூடிய வளங்களை பார்க்கலாம், சுரண்டணும்னு நினைக்கிறான். நம்ம விடுதலை போறனா வெள்ளக்காரனும் நம்மளும் சண்டை போட்டுக்கிட்டோம். இதே அந்த ஒரு மைண்ட் செட்டப்ல இருந்து வெளியே வாங்க. இது விடுதலை போராட்டம்னா அதுதான். நம்மளுடைய நாட்டை அவங்க கிட்ட இருந்து நம்ம கைப்பற்றிட்டோம். அவ்வளவுதான். நம்ம கிட்ட நம்ம எடுத்துட்டு போனதை புடிங்க எடுத்துட்டு வந்தோம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இங்க இவருடைய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி வெள்ளக்காரன் நம்மளுடைய வளங்களை எல்லாம் சுரண்டிக்கிட்டு நம்மளுடைய ஆட்சியை கையில எடுத்துக்கிட்ட உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தமிழர்களுடைய ரத்தம் கொதிக்குது. என்னடா இவன் நம்ம நாட்டுக்கு நம்மள அடிமையாக்கிட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான், நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு தணல் ஒண்ணு பற்றி எரியுது. அந்த கோபத்தினுடைய உணர்ச்சிகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய தருணம் ஒவ்வொரு விதமா, காந்தியடிகள் ஒரு விதமா, இவங்க ஒரு விதமா அப்படி இருக்கு. ஆனா வ.உ. சிதம்பரனார் என்ன பாணியை, என்ன டெக்னிக்க கையாண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவர் நேரா போய் வெள்ளக்காரனோட சண்டை போடல, நேரா போயிட்டு அதெல்லாம் பேசல. இவர் என்ன நம்ம பண்ணாரு, வெள்ளக்காரன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அவன் கப்பல் ஓட்டுறான்.
அந்த கப்பலோட பணியை நம்ம செஞ்சா என்னவா இருக்கும் அப்படின்னு இவருடைய எதிர்ப்பை வெள்ளக்காரனோடு காட்டாம வெள்ளக்காரனுடைய வணிகத்தோட சேர்த்து காட்டாரு பாரு. அதுதான் இங்க இவர் மாறுபட்ட சிந்தனையை வெளிப்படுத்தி அப்போ இது இன்டைரக்டா அட்டாக் பண்றது. அப்ப எதை அடிச்சா அவனுக்கு வலிக்கும் அதுல கை, அதுதான் போராட்டம். நான் கூட என் மாணவர்கள் சொன்னாலே ஏதாவது பெட்ரோல் பங்க்ல பிரச்சனைனா பெட்ரோல் பங்க் போய் ரவுண்ட் பண்றேன், ஏன்டா ரோடு ஓரத்துல போயிட்டு ஏதோ ஒரு பாட்டி போவோம் அதை குடிச்சு பண்றீங்க அப்படின்னு கேட்பேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தெளிவா இருக்கிற பெட்ரோல் விலை ஏறி போச்சு, நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும்னு நினைச்சேன், நேரம் போய் பெட்ரோல் பங்க் போய் ரவுண்ட் பண்ணுவோம். அதை விட்டுட்டு நேரம் போய் ஏதாவது ஒரு மூக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு போற வேண்டிய வர வழியை மன்னிச்சுட்டு இதெல்லாம் பெருமையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக நம்ம இன்னும் சிந்திக்கணும். இதெல்லாம் அந்த காலம் கிடையாது, நம்ம வளர்ந்துட்டோம். இன்னைக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான இடத்துல போயிட்டு நம்ம அதை பார்க்கணும். அங்கதான் தீர்வு என்பது. ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயே தீர்வு இருக்குன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். நம்ம எவ்வளோ பேசினா நிறைய ஆயிடும், கடைசியில டைம் இருந்தால் நான் சொல்றேன். ஆக இந்த இடத்துலயும் அதுதான். சரி, இவ்வளவு சொல்றமே விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு தெரியுமா? ரெண்டு ஒண்ணா வேற வேறையா? விடுதலை சுதந்திரம் இது ரெண்டுத்துக்கான பொருள் நமக்கு முதல்ல தெரியும். விடுதலைன்னா என்ன, சுதந்திரம்னா என்ன? சரி, இது மாதிரி கேள்வி ஏன் சார் கேட்குறீங்க? விடுதலை சுதந்திரம் ஒண்ணு ரெண்டு ஒட்டி பிறந்த ரெட்டையர்களா என்னவா இருக்கலாம், அல்லது எது முதல்ல எது பின்னாடியா இருக்கலாம். ஆனா நமக்கு வரலாறுல நம்ம படிக்கும் போது இப்போ ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தின நாளா? ஆமா, ஜனவரி 26 வந்து ரிபப்ளிக் டே, குடியரசு தின நாள். அப்படி பார்க்கும்போது இது முதல்ல ரெண்டாவது அப்படிதானே வருது, அப்படிதானே வருது. அப்ப எது முதல்ல வரும்னா சுதந்திர தினம் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிடலாமா? ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? விடுதலை தான் முதல்ல. இங்கேயும் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். எதுவுமே அதான் சொல்றேன், மேலோட்டமா பார்க்காம கொஞ்சம் அடிக்கான பார்த்தா தான் நமக்கு தெரியும். மேல மரம் தான் தெரியும், அடிக்குள்ள வேர் இருக்கு. அந்த வேர் தான் ஆதாரம் என்பதை அறியக்கூடியதுதான் அறிவு. மேல இருக்கிற மரத்தை மட்டும் பார்த்துட்டு இது மண்ணுக்கு மேல நிற்குதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அடியில் இருக்கிற வேறு தான் இந்த மரத்தையே தாங்கி பிடிக்கிறது என்பதுதான் அறிவு. அதை தேடி போவதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. சரிங்களா? அப்ப விடுதலை என்பது என்ன அப்படின்னு பண்ணா, விடுபடுதல், அந்நியர் ஆட்சியில் இருந்து, ஒரு கட்டுப்பாட்டில் இருந்து, ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து விடுபடுகின்ற நிலை விடுதலை. அந்த விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய உரிமைன்னு இருக்குல்ல, இயல்பாக நமக்கு கூட உரிமை, அது சுதந்திரம். புரியுதா நான் சொல்றது? ஏன் மாத்தி அமைச்சாங்க அப்படின்னா, நமக்கு அப்படிதான் விடுதலை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஆகஸ்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் கொடுத்தது நமக்கு ரிபப்ளிக் இதில் தான் கொடுத்தாங்க. அதனாலதான் நமக்கு வந்து விடுதலை முன்னாடி வரணுமா சுதந்திரம் முன்னாடி வரணுமான்ற ஒரு விஷயம் இன்னும் குழப்பமே. நிறைய பேருக்கு இந்த விஷயம் கூட இன்னும் தெரியல, அதுதான் உண்மை. அதனால நம்ம முதல்ல சுதந்திரத்தை கொண்டாடிட்டு ரெண்டாவது விடுதலை வர்றதுனால சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் விடுதலை கிடைச்சிட்டு போல இருக்கு அப்படின்னு. விடுதலை என்பது உங்களை நீங்கள் ஆட்சி கொள்ளுகின்ற ஒரு சைன் பண்ணி கொடுக்கறதா. முதல்ல நமக்கு விடுபட்டி விட்டாங்க, நீ கிளம்பலாம், ஓகே நீங்க அங்க கிரவுண்டுக்கு போகணும், அங்க போயிட்டு நீ ஃப்ரீயா இருக்க, அதுதான் சுதந்திரம். அப்ப விடுதலைக்கும் சுதந்திரத்துக்குமே வித்தியாசம் இருக்கிறது. விடுதலை என்பது விடுபடுதல், வெளிவருதல். எதிலிருந்து? ஒரு கட்டுப்பாட்டிலிருந்து வெளிவருதல், ஒரு அடிமை தலையிலிருந்து ஒரு வெளிவருதல், ஒரு ஆணாதிக்கம், ஒரு ஆதிக்கத்திலிருந்து வெளிவருதல். இப்படி நீங்க அதை எடுத்துக்கணும். அதுதான் வந்து விடுதலை. சுதந்திரம்னா என்ன சார்? விடுபட்ட பிறகு நமக்கான இயல்பான ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? நம்மளுடைய உரிமை, சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்றால் பிறப்புரிமை, நமக்குன்னு சில ரைட்ஸ் இருக்கு. we have some rights. அந்த உரிமைகளை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சார் இது வந்து என்னுடைய தன்னுரிமை சார், இது என்னுடைய தன்னாட்சி சார், இது நான் ஒரு கட்டுப்பாட்டுல இல்லை சார், நான் ஒரு அதிகாரத்துக்குள்ள இல்லை சார், நான் வந்து அப்போ அந்த அதிகாரத்திலிருந்து, அந்த ஆதிக்கத்திலிருந்து, அந்த கட்டுப்பாட்டிலிருந்து நம்ம பிரிஞ்சு நம்மளுடைய இயல்பான நிலையில நாம இயங்குறோம் அப்படின்னா அதுதான் சுதந்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு விஷயத்த. இந்த காத்து இருக்குல்ல, பஞ்சபூதங்களும் சுதந்திரம். இந்த காத்து இருக்குல்ல, அது அதிர்ஷ்டத்துக்கு தான் உள்ள போய் அது வரும். நீங்க போயிட்டு என்னோட மூக்கு நான் இதை பிடிச்சிக்கிறேன் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். யோகாசனம் நிறைய, பிராணாயாமம் நிறைய பண்றோம். அதனால நான் இப்படிதான் உள்ள அனுப்புவேன், அப்படிதான் உள்ள அனுப்புவேன். ரொம்ப நேரம் பண்ணனா நம்மள அதை அனுப்பிடும். ஏன்னா அதனுடைய சுதந்திரம், அதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. பஞ்சபூதங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, காற்றுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. காற்று கூட பாருங்க, நம்ம எல்லாமே பார்க்கிறோம். காற்று மிகப்பெரிய ஒரு விஷயம், காற்று பொதுவானது தான். ஆனா அது வீசுகின்ற திசைக்கு ஏற்ப, கிழக்கிலிருந்து வீசினா என்ன பேரு? கொண்டல். மேற்கிலிருந்து வீசினா கோடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், வடக்கிலிருந்து வீசினால் வாடை. அப்ப காற்று பொதுவானது, அது வீசுகின்ற திசைக்கேற்ப பெயர் மாறுகிறது. அதுபோல சுதந்திரம் என்பது பொதுவானது, அதை எண்ணுகின்ற மனிதர்களுக்கு ஏற்ப மாறக்கூடியது. மனிதர்கள் என்பவர்கள் பொதுவானவர்கள்.
அவர்களுடைய சிந்தனைக்கு செயலுக்கு ஏற்ப அவர்களுடைய வித்தியாசம், அவர்களுடைய தரம் என்பது மாறுகிறது. இதை தான் நம்ம பேசிக்க தெரிஞ்சுக்கணும். அப்ப சுதந்திரம் என்பது பொதுவானதுதான். ஆனா இந்த இடத்துல இவருடைய தனிப்பட்ட பார்வை, வ.உ. சிதம்பரனுடைய பார்வை என்னவாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், அவருடைய இலக்கு வணிகத்தை நோக்கி குறிவைத்து தாக்கியிருக்கிறார். இங்கதான் அவருடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு தோன்றுகிறது. சரி, கப்பல் நிறுவனம் பிரிட்டிஷ் இந்திய ஷிப்பிங் நேவிகேஷன் கம்பெனி. இது ஆங்கிலேயர்கள் தன்னுடைய வணிகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கப்பல். இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையே அவங்க கப்பல் ஓட்டுறாங்க. 1906 சுதேசி நாவாய் சங்கம் என்ற ஒரு அமைப்பை நிறுவுகிறார். யாரு? வ.உ. சிதம்பரம். நானும் கப்பல் ஓட்டணும், அதுக்கு அக்ரிமெண்ட் நமக்கு வந்து அப்ரூவல் வேணும் இல்லை, அதுக்காக ஒரு சங்கத்தை பதிவு செய்து அதன் மூலமாக அவருக்கு அப்ரூவல் கிடைச்ச உடனே தனக்கு கப்பல் வேணும். என்ன சார் பண்றது? சாலேல் சுடீவர் அண்ட் கம்பெனி அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கிறாங்க. எனக்கு சில கப்பல்களை வந்து வாடகைக்கு கொடுங்க. நாங்க வந்து கப்பல் விடுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டோம். எங்களுக்கு சாலேல் சுடீவர் அண்ட் கம்பெனி, எனக்கு நீங்க கொஞ்சம் கப்பல்களை வாடகைக்கு கொடுங்க, நாங்க அதை வச்சு வியாபாரம் பண்ணி உங்களுக்கு நாங்க இது பண்ணிடுவோம். சரி, இன்னைக்கு கூட வாடகைக்கு ரெண்டல்லாம் நம்ம கொடுக்குறோம், பைக்கு கார் எல்லாமே வாடகைக்கு போற மாதிரி. இவர் வாடகைக்கு கப்பல் எடுக்கிறாங்க. இப்ப அந்த சாலேல் சுடீவர் கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அதிகாரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, சரிங்க சார் தரேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாச்சு. ஆனா இவருக்கு கொடுத்துட்டான்ற செய்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரியுது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, கூப்பிட்டு நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ரிட்டர்னிங் பண்றாங்க, மிரட்டுறாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கின்ற போது அந்த கன்சர்ன் என்ன பண்றாங்க, சாலேல் சுடீவர் கன்சர்ன், சரிங்க சார் எங்களால பிரச்சனை வராது, நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளையை கூப்பிட்டு அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி உங்களுக்கு நாங்க கப்பல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அமைப்பை நிறுவி உங்களுக்கு எதிராக கப்பல், இங்கதான் நம்ம அந்த வீரத்தை பார்க்கணும். கொண்ட கொள்கையில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். துணிந்தவனுக்கு தோல்விகள் இல்லை, சத்ரபதி சிவாஜியுடைய மந்திரச்சொல். இவருக்கு அந்த மந்திரச்சொல் உத்வேகம் வருது, துணிந்தவனுக்கு தோல்விகள் இல்லை, சத்ரபதி சிவாஜியுடைய மந்திரச்சொல். அதனாலதான் எண்ணற்ற இடங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தவர் சத்ரபதி சிவாஜி. வரலாற்றை நினைப்பதற்கு காரணமே துணிந்தவனுக்கு தோல்விகள் இல்லை என்ற ஒரு மந்திரச்சொல் தான். இந்த மந்திரச்சொல் இந்த இடத்துல இவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. உடனே வர கப்பல் விட்டே ஆக வேண்டும், என்ன பண்ணணும்னு தெரியாது, ஆனா பண்ணணும். எல்லாரையுமே உதவி கேட்கிறார். தூத்துக்குடியில இருக்கக்கூடிய வணிகர்கள், பெரும்பாலான வணிகர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யாருமே இல்லை. அப்ப என்ன பண்றாரு இவரு, சரி ஓகே நான் வந்து இலங்கை கொழும்புல இருந்து போயிட்டு உதவி கேட்டு அங்க எஸ் காலியோன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் அவருக்கு கிடைக்குது. நல்ல ஒரு 42 பேர் தங்குற மாதிரி ஒரு முதல் தர வகுப்புக்குள்ள இருக்கைகள், அடுத்தது ஒரு 24 பேர் உட்கார மாதிரி ஒரு செகண்ட் கிளாஸ் அப்படின்ற 2ஆம் தர இருக்கைகள், அடுத்தது 1300 பேர் சாதாரண பயணிகள் உட்கார மாதிரி, அது இல்லாம 4000 சரக்கு கப்பல், சரக்கு மூட்டைகள் ஏற்றக்கூடிய இந்த இடம் உள்ள இந்த ஸ்பேசிஸ் உள்ள ஒரு கப்பலை வந்து வாங்கிட்டு வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய கப்பல் வாணிகம் வந்து பெருக்கு. சரி சார், ஒரு கப்பலை வச்சுட்டு நம்மளால குழப்பம் நடத்த முடியுமா, வர வருமானத்தை பண்ண முடியுமா, ஒரு பெரிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம், இது போதுமா அப்படின்னு பார்த்தா போதலை. என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது அந்த தூத்துக்குடி வணிகர்களால இவருடைய வசதிக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை, எல்லாரும் கை பிடிச்சிடுறாங்க. அப்ப இவருக்கு மீண்டும் ஒரு கோபம் வருது, ஒரு தணல், பாரதி சொல்ற மாதிரி ஒரு வெந்து தரிந்தது காணுன்னு சொல்ற மாதிரி அந்த தணல் இவருக்குள்ள வருது. வந்த உடனே இவர் என்ன சொல்றாரு, நான் கிளம்புறேன், நான் மும்பை கல்கத்தா போறேன், நான் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வணிகர்களோடு எனக்கு நட்பு இருக்கு, அங்கிருந்து நான் கப்பல் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு தான் இன்னும் 2 கப்பல்கள் கொண்டு வராங்க. ஸோ இப்படி அவருக்கு கிடைத்த அனுபவம். அந்த கப்பல்கள் வந்ததுக்கு அப்புறம் சுதேசி நாவாய் கப்பல் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இவருக்கு தேவையான ஒரு அளவுக்கு கப்பல் இருக்கு, மக்கள் எல்லாருமே இதுல பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வெள்ளக்காரனுக்கு தன்னை எதிர்த்து கப்பல் விட்டது ஒரு பெரிய பிரச்சனை. அது போக இந்த கப்பலை எல்லாரும் பயணிக்கிறது இன்னும் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு. என்ன பண்ணலாம், கூப்பிட்டு வ.உ. சிதம்பரனாரை கூப்பிட்டு மிரட்டி பாக்குறாங்க. சார் நீங்க இந்த தொழிலை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும், எனக்கு எதிராக பண்றது சரியில்லை. அவர் ஒன்றும் கேட்கிற மாதிரி தெரியும், வீரம் விளைந்த மண் தமிழ்மண் ஒன்றும் அடங்குற மாதிரி தெரியும். அப்ப என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய கப்பல்ல பயணிக்கிறாங்கல்ல அவர்களுக்கு சலுகைகளை அனுபவிச்சார். நீ 10 ரூபாய் கொடுத்தா நான் 5 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த சலுகை விலை கிடைச்சும் சுதேசி கப்பல்ல போறவங்களுடைய எண்ணிக்கை குறையல. இங்கதான் நம்ம பார்க்கணும். ஒருத்தரை நமக்கு பிடிச்சு போயிட்டுன்னா அவங்க 1000 குற்றவாளியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அவங்களை விட்டு நம்ம போகணும். நமக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா நம்மளே தேவையில்லாத கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அங்கங்க வைங்க, கடைசியில கொண்டாந்து நம்ம முடிச்சு போட்டுருது. அதனால நமக்கு பிடிச்சிருந்தா அவங்க செய்யறது எல்லாமே பிடிச்சு போகும், பிடிக்கலன்னா எதுவுமே பிடிக்காது. அப்ப அன்னைக்கு பயணிச்ச கப்பல்ல பயணிச்சவங்களுக்கு வஉசியை பிடிச்சிருந்தது. அதனால ரேட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, கூடுதல் கட்டணம் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அதுல தான் போவோம். ஒரு கட்டத்துல இவங்க வெள்ளக்காரனுடைய கப்பல் என்ன ஆச்சுன்னா இலவசம், இதுல யார் வந்தாலும் இலவசம் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டு போ, அப்பயும் வரல. இதுதான் அவருக்கு கிடைத்த வெற்றி. அதாவது ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு கப்பல் விட முடியுமான்னு இருந்த இடத்துல 2-3 கப்பல்களை விட்டு மக்களையும் தன்னுடைய கப்பல்ல தொடர்ந்து பயணிக்க வைத்த ஒரு பெருமைக்குரிய ஒரு வீரர் யார் என்று சொன்னால் வ.உ. சிதம்பரம் தான். எனவேதான் அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் என்று வரலாற்றில் அவருக்கு 2 இடங்கள் இருக்கு. ஒன்று கப்பலோட்டிய தமிழன், இன்னொன்று செக்கிழுத்த செம்மல். கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படிங்கறத விடுதலை போராட்டத்துல அவருடைய பங்காக நான் சொல்லிட்டேன். அடுத்தது செக்கெழுத்த செம்மன்ற பெயர் எப்படி வந்தது, அதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, செக்குனா எல்லாருக்கும் தெரியுமா? செக்குனா என்னன்னு தெரியுமா? செக்கு என்னன்னு வைக்கிறாங்க அதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு இந்த மல்லாட்டை எள்ளு இதெல்லாம் அரைச்சி அது எண்ணெயா கொடுக்குற ஒரு ஆலையை பார்த்துருக்கோம். மரையில போட்டு நீங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பார்த்துருக்கீங்களா? அந்த செக்கு ஆடுற இடத்துக்கு போனீங்கன்னா பாருங்க. ஓகே, அதுதான் செக்கு. இன்னைக்கு மர செக்கு, அன்னைக்கு அப்படி இல்லை செக்கு. செக்கு என்பது இந்த தரையில ஒரு காவா மாதிரி ரவுண்டா சுத்தி வெட்டி இருப்பாங்க. அதுல தேர் சக்கரம் மாதிரி ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தை அப்படியே சுத்தி விடுவாங்க. அந்த சக்கரத்துக்கு ஒரு கோல் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கோல்ல லிங்க் இருக்கும் கழி. அதுல மாட்டை கட்டி விட்டுருப்பாங்க. 2 மாடு இங்க இருக்கும். இதுல நம்ம எப்படி வண்டியில போறோமோ அப்படின்னு நினைச்சுங்க. 2 சக்கரம் இருக்கிறதுக்கு பதிலா ஒரு சக்கரம் இருக்கும், அவ்வளவுதான். அதுல ஒரு மாட்டை கட்டி விட்டாங்கன்னா அந்த மாட்டுக்கும் அந்த கழியில கட்டி விட்டாங்கன்னா அந்த பாட்டு சுத்தி வரும். அந்த சக்கரம் அந்த ஏரியாவை தாண்டி வராது. இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி இருக்கும், இதுக்குள்ளேயே சுத்தி வரும். அந்த மாடு சுத்தி வரும், அவ்வளவுதான். அதை மனிதர்களால இழுக்க முடியுமானா இழுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப அது கல்லு, அந்த சக்கரம் கல்லு. அந்த இடம் சிமெண்ட் தரையில வெட்டி அழகா சிமெண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள பயிர்கள் எல்லாம் கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு அது சுத்தி வரணும். அதுதான் செக்கு. அதுல ஆர்டர் தான். அந்த காலத்துல எல்லாமே அப்படிதான், கரும்பு செக்கு இது எல்லாமே அப்படிதான் நம்ம இருந்தது. இன்னைக்கு அட்வான்ஸ் கொஞ்சம் அதனால மிஷின்ல போயிட்டு அப்படியே கொடுத்து கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போறோம் அப்படின்னா அப்ப கிடையாது. எல்லாமே ரொம்ப கஷ்டம். அது போல கிணத்து தண்ணி எடுக்கிறதுக்குன்னா ஏற்றம் இருக்கிறதுக்கும் அது போல ஒரு பெரிய விஷயம் வச்சு அதுல இருந்து எடுத்து கொட்டுறது, ஒரு பெரிய வாய் அகலமான பாத்திரம். அப்ப நீர் இறைத்தல், ஏற்றம் இறைத்தல்னு பேர். அப்ப அந்த காலத்துல இது எல்லாம் பெரிய விஷயம். அப்ப செக்கிழுத்தல் என்பது சுண்ணாம்பு அந்த மாதிரி அடிக்கிறவங்க இடத்துலயும் செக்கு வச்சிருப்பாங்க. அப்ப செக்கு என்பது மாடுகள் இழுக்கக்கூடியது, மாடுகள் வலிமையானது, அதனால மாடுதான் இழுக்கும். இப்போ இவருக்கு ஏன் செக்கிழுத்த செம்மல்னு சொன்னோம்னா இவர் அந்த வேலையை செஞ்சார். ஏன் சார் செஞ்சாரு? இவருக்கு தான் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு, நல்ல இடத்துல படிச்சிருக்காரு, நல்லா இருக்காரு, இவர் ஒரு அட்வொகேட். இவர் ஏன் செய்யணும்? வாட் இஸ் தி நெசசிட்டி அப்படின்னு கேட்கும்போது அங்க இவர் விடுதலை போராட்டத்துல இவருடைய பங்கு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப வெள்ளக்காரனுக்கு இவர் எதிர்ப்பாயிட்டாரு இல்லைங்களா? ஆனா நேரடியா இவரை அரெஸ்ட் பண்ண முடியல. அவன் காரணம் எதிர்பார்க்கிறான். இவர் சட்டமேல படிச்சிருக்கிறார். அப்ப நேரடியா போயிட்டு அரெஸ்ட் பண்ண முடியாது, அவரை கைது பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது 2 காரணங்கள் இருக்கு. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நீ சொற்பொழிவுகள் பேசின, நிறைய பேசுற, இந்த மாதிரி எதிர்த்து பேசுற நீ, இது ஒரு கம்ப்ளைண்ட். இதுக்கு 20 வருஷம் தண்டனை. ரைட். அடுத்தது நம்ம சுப்பிரமணிய சிவான்னு சொல்லிட்டு பாரதியார் கூட இருப்பார். சுப்பிரமணிய சிவா நெருங்கிய நண்பர்கள். பாரதி அவரும் பெரிய நெருங்கிய நண்பர்கள். சுப்பிரமணிய சிவாவுக்கு இவர் அடைக்கலம் கொடுத்தார். இவர் வீட்டுல தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்டார், அவ்வளவுதான். அவர் விடுதலை போராட்டத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து பேசுறாரு. அவருக்கு நம்ம எதிர்ப்பா செயல்படுறாரு. அவருக்கு நீ எப்படி இடம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த புதுவை மண்ணெல்லாம் பாரதியார் கடல் அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு, அப்ப பாரதியாரையும் இப்படிதான் அரெஸ்ட் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தான். அப்ப சுப்பிரமணிய சிவா வருகின்ற போது அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் வ.உ. சிதம்பரம். அதனால ஒரு கம்ப்ளைண்ட் அவர் பேர்ல. ஆக 2 ரீசன். ஒண்ணு, ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நீ சொற்பொழிவு பேசுற, நீ நிறைய மேடை பேச்சுகளை பேசிட்டு இருக்க, எங்களுக்கு எதிர்ப்பா மக்களை தூண்டி விடுற, இது ஒரு கம்ப்ளைண்ட். இதுக்கு ஒரு 20 years 20 வருஷம். 2வது, எங்களுக்கு எதிர்ப்பா செயல்பட்ட ஒருவன் சுப்பிரமணிய சிவா, அவனுக்கு நீ அடைக்கலம் கொடுத்த, அதனால உனக்கு 20 வருஷம். ஆக 40 வருஷம் உனக்கு தண்டனை நீங்க போட்டாங்க கோவை சிறை.
அதுக்கப்புறம் பின்னாடி கண்ணனூர் சிறைக்கு மாற்றாங்க. சிறைன்னு சொல்லும் போது பார்த்தா ரொம்ப சிரமமான வேலை. இன்னைக்கு சிறைச்சாலை என்பது வந்து எல்லாருமே இன்னைக்கு போறாங்க, டாடா காட்டிட்டு போயிட்டு 5 நிமிஷத்துல வர்றாங்க. அப்படியே போனாலும் அழகான அறைகள், நல்ல காஃபி டீ எல்லா வசதிகள். இன்னைக்கு சிறைக்கு போறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாருமே நான் போயிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி போயிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனா அன்றைக்கு சிறைவாசம் என்பது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். கரடு முரடான அந்த ஆடைகள்ல ஒரு துணி, அந்த துணினா போட்டு உட்கார முடியாது. கவுன் போட்டு நம்மளால உட்கார முடியாது, இதுக்கே புழுகு. அப்போ அந்த மொத்தமா இருக்கும். அது 7 ஜென்மமா போட்டு வந்திருப்போம். அது தூக்கி நம்ம கிட்ட கொடுப்போம். அதை துவைக்க கூட முடியாது, அவ்வளவு பெரிய கடினமான முரடான ஒரு ஆடை. தலையை மொட்டை அடிச்சுடுவாங்க. நம்ம இந்த மாதிரி என்ன வச்சுட்டு இப்போ பரவாயில்ல, நீங்களாம் இங்கே அழகாக இருக்கிறீங்க, சூப்பராக இருக்காங்க, மாணவர்கள்லாம் அருமையாக இருக்காங்க. என் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஜடாமுடி எல்லாருமே சித்தர்கள் சிவஞானிகள் மாதிரி இருப்பாங்க. எல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே சித்து வேலைகள் மேலே ஏறுவான், கீழே இறங்குவான். அப்படியே அந்த முன்னாடி இருக்கும். நாங்களே சொல்லுவோம், ஒரு 1/4 கிலோ திராட்சை வாங்கி கைத்து காட்டு விட்டுடா, சாப்பிட்டே இருக்கும்போது அப்படியே சாப்பிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த முடி இங்கே மூக்குக்கு நேரம் தொங்கும். சும்மா தான் இருக்கு, ஒரு 1/4 கிலோ திராட்சை வாங்கி அதை கட்டி விட்டுறா, அப்படியே வாய்க்கு நேரம் இருக்கும். மாஸ்க் வேற போட்டு போறான். கொரோனா காலத்துல கூட போடுறது, இப்போ போட்டு போறான். என்ன ரீசன்னே தெரியல. உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா எங்க காலேஜ்ல நாங்க கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ போய் மாஸ்க் போட்டு வரான். நான் தான் சொல்லுவேன், மாஸ்க் உள்ள அப்படியே அந்த கிரேப் இதை வச்சுக்க, நான் பேசிட்டே இருப்பேன், டயர்டா இருக்கு, நீ சாப்பிட்டே இரு, ஏதாவது ஒன்று உருப்படியாவது பண்ணு, இப்படி புரோஜனம் இல்லாத போறதுக்கு. அதனால அந்த கட்டிங்லாம் பாத்தீங்கன்னா, எங்க பிரின்சிபால் ஒரு நாள் கேட்டார், ஒரு பையனை கொடுத்து, தம்பி எவ்வளோப்பா முடி வெட்டுறதுக்கு கொடுத்தேன்? 100 ரூபாய் கொடுத்தேன். ஏன் 50 ரூபாய்க்கு கூட வெட்டல? இப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அவன் சரியான வெட்டல, இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இங்க மட்டும் அப்படியே கட்டு வைக்கிறோம், அவ்வளவுதான். இங்கன்னா அழகா இருக்கிறாங்க பிள்ளைங்க. முடி அழகான்றது நம்ம மனிதர்களை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன். ஆள் பாதி ஆடை பாத்தீங்கன்னா, நம்மளை பார்த்த உடனே முதல்ல அழகா இருக்கும். நம்ம அழகா இருந்தா நம்ம மனசு அழகா இருக்கு, நம்ம மனசு அழகா இருந்தா நம்ம வாழ்க்கை அழகா இருக்கும். எழுதி வச்சுக்கணும், இதுதான் வாழ்க்கையுடைய முதல் தத்துவமே. நம்ம அழகா இருந்தா நம்மளுடைய மனசு அழகா இருக்கும், நம்ம மனசு அழகா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை சத்தியமா அழகா இருக்கும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், யார் வந்தாலும் இந்த 3 விஷயத்தை ஆசிச்சே பார்க்குது. இது நம்மளுடைய பர்சனல், இது நம்மளுடைய சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை யார் வந்தாலும் பிடிக்கிட்டு போக நம்ம அழகா இருக்கும். சார் நான் இந்த மூஞ்சி தான் சார், பிறந்த மூஞ்சி அப்படியே இருக்கட்டும், அதில் என்ன அழகு பண்ணணுமோ அதை பண்ணி, அந்த நிறத்தெல்லாம் மாற்ற வேண்டாம், எதையுமே மாற்ற வேண்டாம். குணத்தை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டா போகிறோம், நல்ல குணத்தை மட்டும் மாற்றிக்கிட்டா போகிறோம், இது எல்லாமே அழகா இருக்கும். இப்படி சிறைச்சாலையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மொட்டை அடிச்சு வச்சிருப்பாங்க. அடுத்தது கை கால்களில் விலங்கு கேட்டிருப்பாங்க. விலங்குன்னா என்ன அவங்களுக்கு தெரியல, அந்த சங்கிலி போட்டு வச்சிருப்பாங்க. களிமண் கலந்த அந்த கூழ் தான் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உணவு. அப்போ இதெல்லாம் இதுக்கு வந்து அவங்க சிரமப்படணும். அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கு. கண்ணு உடைப்பாங்க, கையினா ரத்தம் காய்ச்சி இருக்கு. வாவு சிதம்பரம் கையினா அப்படியே பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக இருந்தவர், நல்ல செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர், சீமான் மாதிரி இருந்தவர் தான் அவர். ஒன்றும் சாதாரண குடும்பத்திலாம் பிறக்கல, நல்ல வசதி வாய்ப்புகள். அப்போ வந்து டாப் மோஸ்ட் ஒரு அட்வொகேட்னா எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. அந்த காலத்துலேயும் நல்ல வசதி வாய்ப்பில் பிறந்தவர். பாவம் அந்த சிறையில் போயிட்டு அவருக்கு சிறைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? காரணம் என்ன? 2 காரணத்தை காட்டினாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எதிர்பார்த்து செயல்பட்டார், அவ்வளவுதான். அந்த வேற ஒரு காரணங்களே கிடையாது. இவர் ஒன்றும் பெரிய தண்டனை கொலை குற்றவாளினா ஒன்றும் கிடையாது. அப்போ கல்லு உடைச்சி செப்பிழுத்து, அங்க இருக்கக்கூடிய செப்பை இழுத்தார். அவரோட செப்பிழுத்து செம்மல் அப்படின்னு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார். ஆனா கஷ்டப்பட்டா கூட அங்க இருக்கிறவங்க, அப்ப வாஞ்சினாலாம் பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரியை வந்து அடிச்சுட்டாரு. அதனால பிரச்சனை என்னன்னா, இவரை எடுத்து பேசுறாங்க, இவரை வந்து இப்படி நடத்துறாங்க அப்படின்னு இவருக்கு நிறைய பேர் அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய அந்த கைதிகளுடைய நலன்களை எல்லாம் இவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. சிறைக்கு தான் போனாங்க, நம்ம பாட்டு இருக்கோம். அங்க இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு. இன்னும் கேட்டீங்கன்னா அங்கதான் இவருடைய இலக்கிய பணிகளே ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம். அங்க எல்லாருக்குமே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க எல்லாமே, சார் நீங்க சொல்றீங்க ரைட்டு, எங்களால மனநம் பண்ணிக்கிற மாதிரி பாட்டு வடிவத்தில் கொடுக்க முடியுமா? இவருடைய படைப்புகள் எல்லாமே கவிதை வடிவத்துல, பாட்டு வடிவத்துல தான் கொடுத்தாரு. அது ஒரே இடை மாதிரினா இப்ப கிடையாது, இதுக்கப்புறம் தான் இப்ப மாறி இருக்காரு. அப்ப ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு ஈஸியா மனநம் பண்ணிக்க முடியும். மனநம்னா என்ன? மனப்பாடம்னு. இதெல்லாம் அந்த சிறையில அவருடைய பணிகளாக இருந்தது. அப்புறம் விடுதலை ஆகி வராங்க. அப்போ கூட சிறையில சொல்றாங்க, சிறை காவலர், ஒரு நாள் நீ சிறை காவலர் அதிகாரியா இரு, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மேற்பார்வையெல்லாம் இருக்கு, உங்களை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லும் போது இவர் ஒத்துக்கல. என்னுடைய தன்மானம்னு இருக்கு, அதனால நான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னார். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒன்றும் பார்க்கணும். அவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, இது சாக்ரட்டிஸ்க்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வருது. சாக்ரட்டிஸ்க்கு நஞ்சு கொடுத்துட்றாங்க. நான் பின்னாடி சொல்கிறேன், இந்த இடத்துல வரும்போது சொல்கிறேன். சாக்ரட்டிஸ்க்கு வந்து நஞ்சு கொடுத்து
இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ வந்து இவர் சாக்ரட்டிஸா, ஆமாம் சாக்ரட்டிஸ் நஞ்சு கொடுத்து இருக்கும்போது இப்போ கூட நீ சாக்ரட்டிஸா ரைட், நான் சொல்கிற பின்னாடி நீங்க மன்னிப்பு கேட்டால் நாங்கள் விட்டுருவோம்னு சொல்லும் பொழுது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், என் உயிரை விட என்னுடைய கருத்துக்கள் சிறப்பானவைன்னு சொன்னேன். என்னுடைய உயிரை விட என்னுடைய கருத்துக்கள் சிறப்பானவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய எண்ணமும் அவருடைய எண்ணமும் போயிட்டு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ இப்படி சிறைவாசங்களை எல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லி அவரை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சிறைவாசம் முடிச்சு வெளியே வராது. இதுதான் விடுதலை போராட்டத்தில் இவருடைய பங்குல செங்கெழுத்த செம்மல்ன்ற விஷயம் இவருக்கு எப்படி கிடைச்சது, அது பின்னாடி இருக்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். சரிங்க சார், கைதுக்கு பிறகு இவர் என்ன ஆச்சு? முடிச்சு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ வந்து இவருக்கு வழக்கறிஞர் அந்த தொழிலும் கையில இல்லை. என்ன காரணம்னா சிறைக்கு போனதுனால உன்னுடைய வழக்கறிஞர் இது ரத்து பண்றோம்னு சொல்லிட்டார். இப்போ இவருக்கு படிச்ச படிப்பும் போச்சா, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருக்கு கப்பல் ரொம்ப சிரமப்பட்டு கடன் வாங்கி ரொம்ப போராட்ட காலத்துல தான் ஒரு கப்பல் வாங்கி விட்டுருந்தாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கப்பலையும் பராமரிக்கிறதுக்கு இல்லாம அந்த கப்பலையும் வெள்ளக்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்க, வித்துட்டாங்க. அப்ப அதுவும் இவருக்கு இல்லாத போச்சு. அப்ப இவர் வரும்போது போகும்போது எப்படி இருந்தாரோ அந்த செல்வ செழிப்பு கூட வரும்போது இல்ல, ஒண்ணுமில்லாதவராக மாறிவிட்டார். மண்ணெண்ணெய் கடை வச்சு நடத்துறார். பாருங்க, ஒரு வழக்கறிஞர் மண்ணெண்ணெய் கடை வச்சு நடத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நான் வந்து கைது பண்ணப்பட்டதுக்கு காரணம் அரசியல் தலைவர் என்ற முறையில தான், அரசியல் ரீதியாகத்தான் நான் கைது செய்யப்பட்டிருக்கேன், மேல என் பேர எந்த குற்றமும் கிடையாது. அதனால நான் படிச்சது செல்லும், நீங்க எனக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு போராட்டத்தை வைக்கிறார். அப்பதான் EH வாலுஸ்ரீ என்பவர் அதிகாரியா இருக்கார். அவர் பாக்குறாரு இவருடைய நீதி நேர்மை எல்லாத்தையும் பாராட்டி அவர் என்ன பண்றாரு, ஓகே உங்களுக்கு அந்த வழக்கறிஞர் இதை நான் ரத்து பண்ணி தரேன், நீங்க மறுபடியும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் வழக்கறிஞராக மாறுகிறார். அந்த நன்றி விசுவாசம் தான், அந்த வாலேசு என்பவர் கொடுத்த நன்றி விசுவாசம், அந்த பதவி அவருக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. தன்னுடைய கடைசி பையனுக்கு வாலேஸ்வர் என்ற பட்டத்தை பெயரை அவருக்கு கொடுத்தார். அவரை நான் என்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நன்றி கடன், இதுதான் நன்றி கடன். அதை அந்த இடத்துல பண்ணார். திலகர் மாசம் இவருக்கு 50 ரூபாய் கொடுப்பார். அதை வைத்துக் கொண்டு குடும்பம் நடத்திருக்கிறார். இப்படி இவருடைய வாழ்க்கையில பல சிரமங்கள் இவருக்கு இருக்கு. ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்து கடைசியில சிக்கிழுத்து சுண்ணாம்பு அதை சொல்றது கல்வடைச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து மண்ணெண்ணெய் கடை வச்சு இப்படி எல்லாம் மீண்டும் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்புவதற்காக வழக்கறிஞர் பட்டத்தை பெற்று மீண்டும் பணி செய்ய ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் அவருடைய உள்ளுணர்வு, அந்த போராட்டம் இவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சதுனால ஆங்கிலேயருக்கு எதிராக இனி போராட்டத்தை தொடர வேண்டும் என்று நினைச்சார். அப்பதான் பாலகங்காதர திலகரோட சேர்ந்து அவருடைய அரசியல் களங்களோடு பயணிச்சு விடுதலை போராட்டத்துல தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டாம், அவருடைய பார்ட்டி என்னவோ இவ்வளவுதான். அப்போ ஒரு மனிதன் எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள வந்தான் அப்படிங்கிறதுக்கு காரணம், நேரடியான காரணம் எதுவும் கிடையாது. வணிகத்தின் மூலமாக உள்ள வந்து அவருடைய அரசாட்சி ஒரு ஆட்டம் காண செய்த ஒரு செம்மல் யார் அப்படின்னு சொன்னா வ.உ. சிதம்பரனார் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அவருடைய விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு. இவரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இங்கதான் நான் இதுக்கு மேல எல்லாமே என்னுடைய கண்ணோட்டத்தில் தான் நம்ம எடுத்துட்டு போவோம். கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடும். இவருடைய படிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். இவர் வந்து ஜேம்ஸ் ஆலனுடைய நூல்களை எல்லாம் படிக்கக்கூடியவர், படிச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய நல்ல மொழிபெயர்ப்பாளர் சொல்லுவோம். அப்ப இவருடைய கருத்து சித்தாந்தங்கள், இவருக்கு ஒரு தத்துவம் படிச்சவர் போல, ஒரு சைக்காலஜி படிச்சவர் போல இவருடைய ஆட்டிடியூட் எல்லாமே பார்க்கிறோம். அப்ப சுதந்திர போராட்டத்துல நேரடியாக எதிர்த்து போரிடுறது மட்டும்தான் கிடையாது, அதுக்கு உண்டான மனதையும் வீரத்தையும், மனத்தினுடைய ஆற்றலையும் வீரத்தையும் கொடுக்கணும் மக்கள் கிட்ட அப்படின்னு இங்கதான் இவருடைய சுதந்திர போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. 4 நூல்களை மொழிபெயர்ச்சிருக்கிறார் ஜேம்ஸ் ஆலன் தான் வாழ்வு. மனம் போல் வாழ்வு, அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் நூல். ஆஸ் எ மேன் திங்க், அந்த ஒரு நூலை எடுத்து மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்கிறார். மனிதர்களினுடைய எண்ணங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. இதுதான் இவருடைய பேசிக் கான்செப்ட். அந்த நூலினுடைய அடிப்படை கொள்கை என்ன, தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
மனிதர்களுடைய எண்ணங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. உங்களுடைய எண்ணங்கள் தான், அழகா சொல்வார், எண்ணங்கள் தான் விதைகள், செயல்கள் தான் மலர்கள். கனிகள் அப்ப என்ன சார்? அந்த இன்பங்களும் துன்பங்களும் தான் கனிகள். எண்ணங்கள் வந்து விதைகள், செயல்கள் வந்து மலர்கள், இன்பங்களும் துன்பங்களும் தான் இந்த இடத்துல கனிகள். எனவே ஒரு மனிதர்களினுடைய எண்ணங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. இதுதான் நமக்கு முக்கியமான வரி. மந்திரச்சொல் சொல்லுவோம், இதெல்லாம் மந்திரச்சொல். ஒரு பழக்கம் தான் ஒரு மனிதனுடைய ஒழுக்கமாக மாறுகிறது. நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே, பழக்கம் தான் ஒரு மனிதனுடைய ஒழுக்கமாக மாறுகிறது. நம்ம நடைமுறையில பழக்க வழக்கம்ன்ற ஒரு வார்த்தையை பேசுறோம், அது அவருடைய பழக்க வழக்கமாகி போச்சு. பழக்க வழக்கம் ரெண்டு சொல்லு, அது தெரியுமா? பழக்க வழக்கம் நம்ம ரெண்டு சேர்த்து ஒன்னா சொல்லிட்டு இருக்கோம். பழக்கம்னா என்ன, வழக்கம்னா என்ன? பழக்கம்னா என்ன, வழக்கம்னா என்ன? இதுதான் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லா இருக்கும். சார் நீங்களும் கேள்வி கேட்குறீங்களா? நீங்களாம் சொல்லுவீங்கிற நம்பிக்கையில தான் கேட்குறேன், வேற ஒன்றும். பழக்கம்னா என்ன, வழக்கம்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சா சொல்லுங்க, நான் சொல்ல போறேன். எப்படி நான் எழுதி எடுத்துட்டு நான் தான் சொல்ல போறேன். உங்களை மாதிரி நீங்களாவது அப்படியே சொல்லுவீங்க, நான் பாரு கையில வச்சுட்டு சொல்ல போறேன். என்னை விட நீங்க சிறந்தவர். நான் எழுதி எடுத்து தான் படிக்க போறேன், பேச போறேன். ஆனா நீங்க அப்படி கிடையாது, எழுதாதது அப்படியே எடுத்து சொல்ல போறீங்க. பழக்கம்னா என்ன சார்? காலை 6 மணிக்கு எழுதுறது பழக்கம் சார். வழக்கம்னா என்ன? டெய்லி காலை 6 மணிக்கு எழுதுறது. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். பழக்க வழக்கம்னா என்ன? ஒரு விஷயத்தை ஒரு நாள் செய்யறது பழக்கம், அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறது வழக்கம். டெய்லி காஃபி சாப்பிடுறது என்னுடைய வழக்கமாகி போச்சு சார், என்னுடைய பழக்கமாகி போச்சுன்னு சொல்லக்கூடாது. பழக்க வழக்கம்ன்றது அதுதான். அப்போ தனி மனிதனுடைய ஒரு மனிதனுடைய ஒரு பழக்கம் தான் ஒரு மனிதனுடைய ஒழுக்கமாக மாறுகிறது. சார் ஒரே ஒரு நாள் நான் இதை தப்பு பண்ணிட்டோமா, அப்படி நான் பண்ணலாமா, அது பழக்கமாயிடும்ல. ஒரு பழக்கம் வழக்கமாக கண்டிப்பா மாறிடும். நம்ம தெரியாம மொபைல் வச்சு அம்மாவுக்கு தெரியல அப்பாவுக்கு தெரியல இன்னைக்கு பார்த்தோம்னா நாளைக்கு மீண்டும் அந்த மொபைல் நம்ம பார்க்கலாம், அப்பா அம்மா இல்லை பார்த்து சொல்லுமா சொல்லல. ஏன்னா அந்த பழக்கம் வழக்கமாக மாறிவிடும். அதனால எதை எடுத்தாலும் திங்க் பண்ணணும். இதை எடுத்து படிக்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு தடவை நீ பார்த்து படிச்சிட்டீங்கன்னா உனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். மறுபடியும் பார்த்து தான் படிப்பேன். மேடம் பாருங்க பார்க்காம படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஏன் பார்க்கணும் அப்படின்னா எதுவும் கருத்து விட்டு போடக்கூடாதுன்றதுக்காக கையில நோட்ஸ் வச்சுக்கலாம். ஆனா இதை பார்த்து படிக்கிறது தவறான ஒரு விஷயம். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், பேச்சாளர்களுக்கு நீங்க எடுத்து போய் மனப்பாடம் பண்ண மாதிரி பேசாதீங்க. உங்களுடைய கருத்து விட்டு போக கூடாது. ஏன்னா நிறைய பேசி சுவாரஸ்யத்தை பேசுவோம். அப்ப விடுபடக்கூடாதுன்றதுக்காக பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா அதை வச்சுட்டு மனப்பாடமா பண்ணக்கூடாது. அதனால கையில பேப்பர் வச்சு படிக்கிறதுன்றது தவறான பழக்கம் தான். ஆனா பேப்பர் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நாம் கொண்டு வந்த செய்தியை விட்டு போகாம கொடுக்கணுன்றதுக்காக கண்டிப்பா நம்ம அந்த செய்திக்கான ஒரு குறிப்பு கையில இருக்கலாம். அதையும் நம்ம பார்க்கணும். சோ பழக்க வழக்கம் என்பது என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய பழக்கம் தான் நாளைக்கு வழக்கமாக மாறிவிடும், ஒரு ஒழுக்கமாக மாறிவிடும். அவன் தலை சீவி அழகா போட்டு வச்சு அழகா வருவான் அப்படிங்கிறது அவனுடைய பழக்க வழக்கம், அது ஹேபிட். அது அவன் மட்டும் இல்ல, குடும்பத்துல எல்லாருமே பின்பற்றுவாங்கன்னு அர்த்தம். அப்ப தனி மனித ஒழுக்கம் எங்க சீர்குலைக்குன்னு பாருங்க. ஒரு பையன் நல்லா பேசுறான், ஒரு பையன் அசிங்கமா பேசுறான், ஒரு பையன் டிசிப்ளைனா இருக்கான், ஒரு பையன் அன்டிசிப்ளைனா இருக்கான். என்ன காரணம்னா அந்த பழக்கம், அவன் பழக்கம் சரியில்லைப்பா. அவனுடைய சிநேகிதன் நீ யார், நண்பர்கள் யார் என்று சொல், உன்னை யார் என்று சொல்கிறான் இல்ல, அதுதானே. அப்ப இங்க அதுதான் மனம் போல் வாழ்வுன்னு சொல்றாரு. பாபு சிதம்பரம் ஒரு விடுதலை போராட்ட வீரர். அவரு இலக்கியத்துல எவ்வளவு செழுமை இருக்குதுன்னு பாருங்க, அவருடைய சிந்தனை என்னன்னு பாருங்க, சுதந்திரம் என்னன்னு பாருங்க. மனம் போல் வாழ்வு, மனம் வந்து சுதந்திரமா இருக்கணும். அதுக்காக இப்ப கடல் கூட இருக்கு, நீங்க நினைக்கலாம் கடல் இருக்கு, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. கரையில ஒரு கட்டுப்பாடு தானே இருக்கா? கடலுக்கு கூட ஒரு கரை இருக்கு இல்லையா? அந்த கடல் நினைச்சா அந்த கரையை தாண்டத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றதுக்குள்ள ஓடி வந்துடும். ஏன்னா அவ்வளவு பெரிய தண்ணி, அவ்வளவு பெரிய ஆழம், அவ்வளவு பெரிய கொள்ளல். அந்த கரைனா அதுக்கு ஏமாத்திரம். சுனாமி வந்த போது எவ்வளவு நேரம் விட்டு போச்சு பாத்தீங்கல்ல. ஒரு முறை கடல் கோவப்பட்ட நம்மளாம் பாதி ஊர் காணாம போயிடும். ஒரு முறை பஞ்சபூதங்கள் எல்லாமே சொல்றோம், ஒரு முறை தீ கோவப்பட்டதுன்னா அப்படி போச்சுன்னா எல்லா ஊரையும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதுவே நினைச்சாதான் இந்த ரூம்குள்ளேயே வட்டடிக்கும். நீ பாத்தியா நான் நினைச்சிருக்கேன், அதுவே நினைச்சாதான் சொல்லுவோம். பிடிச்சதுன்னா அவ்வளவுதான், அதெல்லாம் அணைக்கவே முடியாது. காற்றினுடைய வேகத்தை, தீயினுடைய வேகத்தை, ஆகாசத்தினுடைய உயரத்தை, இது மாதிரி வலிமையை எதாலையுமே பஞ்சபூதங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுதான் அது போல சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கும். அந்த சுதந்திரத்தை நீ அணை போட்டு தடுக்க நினைச்சா அதுவே பிரச்சனை. எனவே சுதந்திரம் என்பது நம்ம இஷ்டத்துக்கு ஓடுறது மட்டும் இல்லாம அதை தடுக்கிறதும் சுதந்திரம்னு நம்ம நினைச்சு கூடாது. தடுக்கிறதும் பிரச்சனை தான், சுதந்திரத்துக்கு எதிரானது தான். எனவே ஒருத்தர் நல்லா பேசுறான், நல்ல சிறப்பா இருக்கான், அவனுடைய செய்கைகள் இருக்குன்னா அவனுக்கு ஆதாரங்களை கொடுத்து அவனை நம்ம
வச்சிடலாம். இது சுதந்திரத்திற்கு எதிர்ப்பானது, விடுதலைக்கு எதிர்ப்பானது. இன்னும் விடுதலை அடையலன்னு அர்த்தம். எங்க இருந்து? மனசளவுல. இதுதான் இப்படிதான் பார்க்கணும். சுதந்திரம் விடுதலை என்பதை நம்ம எல்லா விஷயத்திலையும் பார்க்கணும். சோ இந்த இடத்துல ஒரு பழக்கம் தான் தனி மனிதனுடைய ஒழுக்கமாக மாறுகிறது என்பதற்கு இது ஒரு விஷயம். சரி, இங்க நம்ம ஆபிரகாம் லிங்கனை எடுத்துக்கலாம். ஆபிரகாம் லிங்கன் யார் தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி. தோல்வி சந்திக்கிறாரு, ஒரு தேர்தலில் நிற்கிறாரு, தோல்வியை சந்திக்கிறாரு. தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு ஜப கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. ஃபாதர் கேட்கிறாங்க எல்லாருமே. அப்போ சொல்றாரு, ஃபாதர் சொல்றாங்க, பாதிரியார் இங்க இருக்கிறவங்க யார் சொர்க்கத்துக்கு போகணும் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் கை தூக்கினாங்க. ஆபிரகாம் மட்டும் கையை தூக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஃபாதர் கேட்டார், எப்பா ஆபிரகாம் உன்னோட உத்தேசம் என்ன? நீயே கையை தூக்க மாட்டேங்கிற, ஏன் வாட்ஸ் யுவர் பிளான் அப்படின்னு கேட்கிறார். உடனே ஆபிரகாம் நீங்கன்னு சொன்னாரு, நான் செனட் உறுப்பினராக மாற போறேன், ஆக போறேன் அப்படின்னாரு. செனட் உறுப்பினரா ஆக போற. அவர் தேர்தலில் நின்று தோத்துட்டார். அவருக்கு தேர்தலில் நின்று ஜெயிக்கணும், செனட் உறுப்பினரா மாறணும். இதுதான் அவருடைய ஆம்பிஷன். அப்போ நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாகவே மாறுவாய். இதான் மெத்தடிசம், இதான் கான்செப்ட். இந்த புக்ல நான் படிக்கிற மனப்போல் வாழ்வுக்கு நான் சொல்லக்கூடிய விளக்கம். நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாக மாறுவாய். இது எல்லாருக்கும் உள்ளது. நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆக முடியும். அப்ப எத்தனை பேர் வந்தாலும் நம்மளை மாத்திர முடியுமா? முடியாது. நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுல கண்டிப்பா இருக்கும். அப்ப ஆபிரகாம் லிங்கனுடைய வரலாறு அதுக்கு ஒரு உதாரணம். சோ வாவு சிதம்பரம் என்னவா ஆகணும்னு நினைச்சாரோ ஆனாரு. அப்ப வாவு சிதம்பரனாலும் ஆபிரகாம் லிங்கனும் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒன்னாதான் இருக்கிறாங்க. சோ இவரு ஒரு தத்துவத்தை சொல்லி இருக்கிறாரு, இவரு ஒரு தத்துவத்தை சொல்லி இருக்கிறாரு. எனவே இந்த இடத்துல நாம் எதுவாக மாற விரும்புகிறோமோ அதுவாக மாறுவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இரண்டாவது, அகமே புறம் என்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறார். அவுட் ஃப்ரம் த ஹார்ட். இதுதான் அகமே புறம். எல்லா மனிதர்கள் இந்த ஹார்ட்டுக்கு இதயத்துக்கு வெளிப்புறமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அகமே புறம். புறம் அகம் அப்படின்றது ரெண்டு இருக்கு இல்லையா? நம்ம இலக்கியத்துல கூட படிச்சிருக்கோம். அகம்னா என்ன, புறம்னா என்ன தெரியுமா? அகம்னா என்ன? அகனானூறு. புறம்னா வெரி நைஸ், சூப்பர், ஓகே. அகம்னா என்ன பொருள்? அகம்னா அகனானூறு, புறம்னா புறநானூறு. அது ஓகே, சூப்பர், கங்க்ராட்ஸ். அகம்னா என்ன? அகனானூறு ஓகே. அகம்ன்றது என்ன? புலிபாலா? சும்மா சொல்லுங்க, தெரியல நான் சொல்ல போறேன். நான் தான் சொல்றேன், நான் எல்லாமே எழுதி எடுத்து வந்தேன். நான் முதல்ல எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அகம்னா என்ன? இல்லற வாழ்க்கையை பற்றி பேசுறது. ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறீங்க நீங்க. இங்க தான் இருப்பீங்கன்னு பார்த்தா ரொம்ப தூரம் போயிட்டீங்க. சூப்பர், நைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகம்னா உள்ளம், உள்ளுணர்வு. புறம்னா வெளியே. ரெண்டு விஷயம் தான். அகம் என்பது நம்ம உள்ளார்ந்த செயல்பாடு, இந்த மனசு, இந்த உணர்ச்சி, அதெல்லாம் அகம். சின்னதா பேசிக்கலாம். புறம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா வெளியே. அது போக இருக்கக்கூடிய வீரம், சிறப்பு, கொடை, இதெல்லாம் புறம். ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாங்களா? ஓகே. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, அந்த சங்க காலம்னு சொன்னாங்க. அழகா சங்க காலத்தை பத்தினா நான் பேசணும்னு நினைச்சேன், எவ்வளவு பேசலாம். மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ரெண்டே வகையில அடைக்கலாம் மனிதர்களுடைய வாழ்க்கை. அகம், புறம், இந்த ரெண்டே வாழ்க்கை தான். அகம் என்பது உள்ளார்ந்த செயல்பாடு, புறம் என்பது அவனுக்குள்ள அவனுடைய உணர்வுகள், அவனுடைய செயல்பாடுகள். அப்படி புறம் என்பது அவனை தாண்டி வீரம், வெற்றி, சிறப்பு, கொடுத்து உதவுது. இந்த ரெண்டு நிலைகள்ல தான் மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலேயே இருந்தது. அப்ப 17 மேல் கணக்குன்னு இருந்தது. 17னா 18 மேல் கணக்கு என்ற மேலான நூல்கள். நூல்னா கணக்கு, கணக்கு என்பது நூல். 17 மேல் கணக்கு. 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை 10 பாட்டு. இதுல 8 தொகையில 8 இருக்கும், 10 பாட்டுல 10 இருக்கும். சரி, இதுக்கு ஏன் சார் அப்படி பேர் வச்சாங்க? நம்மளே தொகை என்பது தொகுக்கப்படுது. பல புலவர்கள் எழுதினா பாட்டை எடுத்து 8 பாட்டா தொகுத்து வச்சாங்க, அதுக்கு தொகைன்னு பேர். பாட்டுன்னு ஏன் சார் சொன்னா? ஒருத்தர் பாடினா அதுக்கு பேர் பாட்டு, பல பேர் பாடினா அதுக்கு பேர் தொகை. அதனால நற்றிணையில எடுத்துக்கிறேன். நற்றிணை ஆசிரியர் யாருக்கு ஒரு கேள்வி கேட்டா நீங்க தெரியலாம், தெரியவில்லை, அழகா எழுதலாம், மார்க் கொடுத்துருவோம். ஏன்னா நற்றிணையை பல பேர் எழுதியிருக்கிறாங்க, அது தொகுக்கப்பட்ட நூல். தொகை உள்ள ஆசிரியர் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா திருமணப்படியினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டா தெரியவில்லைன்னா ஆப்ஷன் போடுறாங்க. ஆப்ஷன் போடுவாங்களா? என்ன போடுவாங்க? ஆப்ஷன் போடுவாங்க. மார்க் வராது.
ஏன்னா திருமுருகாற்றுப்படை யார் எழுதினாரு? நக்கீரன் எழுதியிருக்கிறாரு. அப்ப பாட்டு என்பது ஒரு தனிப்பட்ட புலவர் பாடுவது பாட்டு. பல புலவர்கள் சேர்ந்த பாடல்களின் தொகுப்பு தொகை. அப்ப 8 தொகையில 8 நூல் இருக்கும். நிறைய பேர் பாடியிருக்காங்க, அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்காங்க. 10 பாட்டுல 10 பேர் பாடிய 10 பாட்டு இருக்கும். அதெல்லாம் நிறைய இருக்கும். இப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்ப சங்க காலத்துல மனிதர்களுடைய வாழ்க்கை அகம் புறம் என்று 2 நிலைகள் இருந்தது. சங்க காலம் ஏன் சார் சொன்னா? சங்கம் வச்சு அப்ப ஆண்டாங்க. சேர சோழ பாண்டியர்கள்னா சங்கம் வளர்த்து ஆரம்பிச்சாங்க. தமிழ் சங்கத்தை வைத்து முச்சங்கங்கள் இருக்கு. முதல் சங்கம், இடைச்சங்கம், கவாடை சங்கம். மதுரை, தென்மதுரை, கவாடபுரம், தென்மதுரை, இப்படி 3 இடங்கள்ல இருந்து 3 சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்ததுனால அந்த சங்க காலம்னு சொன்னோம். சங்க காலத்தை வரலாற்றினுடைய பொற்காலம் சொன்னோம். தமிழகத்தினுடைய பொற்காலம் சங்க காலம். 18 நூல்கள் அறம் புறம் என்று 2 நிலைகள் இருக்கு. இங்கதான் ஒரு சுதந்திரம், ஒரு புரட்சி ஏற்பட்டது. சங்கம் மருவிய காலம். களப்பிரர்கள் தமிழகத்தை ஆண்ட காலத்தை சங்கம் மருவிய காலம்னு சொல்லுவோம். அங்கதான் அங்க 18 நூல்கள் உருவாச்சு. 18 கீழ்கணக்கு. கீழ்னா என்ன? குறைந்த அடிகளை உடையது. 18 கீழ்கணக்கு, 18 நூல்கள். எப்படி 18 நூல்கள் மேல் கணக்குல இருக்கோ அது மாதிரி கீழ்கணக்குல 18 நூல்கள் இருக்கு. அப்ப அந்த 18 நூல்கள்ல பாத்தீங்கன்னா 11 நூல்கள் அறநூல்கள். இங்கதான் நம்ம ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். மனிதனுடைய வாழ்க்கை அகம் புறம் என்று 2 நிலைகள் இருக்கு. இந்த 2 நிலைகளை மாறி 3வது ஒரு அணி, 3வது ஒரு நிலை உருவாயிருக்குன்னா அது எங்கன்னா சங்கம் மருவிய காலத்துல. அங்கதான் அறம் என்பது பிறண்டு போச்சு. அதனால அறத்தை வலியுறுத்துவதற்காக ஒரு மனிதர்கள் வாழ்கின்ற போது எது போன்ற இலக்கியங்கள் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய இலக்கியங்களை தான் அந்த இடத்துல எழுதுவாங்க. அப்ப அகம் புறம் என்று 2. அகம் என்பது உள்ளார்ந்த உணர்வுகள், புறம் என்பது அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய வீரம், சிறப்பு, இவற்றை பற்றியே பேசிக் கொண்டிருந்த அந்த இலக்கியத்தினுடைய பார்வை அறத்தை வலியுறுத்துவதாக 11 நூல்கள் அறநூல்கள், 5 நூல்கள் அகநூல்கள், 16 போச்சுன்னா 1 புறம் 1 அகமும் புறமும் சேர்ந்து இப்படி 18 நூல்களை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த 18 நூல்களும் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? ஒரு இலக்கியங்கள் எழுந்த காலத்தினுடைய அடிப்படையில மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அதுதான் உண்மை. அப்ப களப்பிரர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த காலம் ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாமே அறம் தவறி இருக்கு. தமிழகத்தினுடைய இருண்ட காலம், பொற்காலமாக சங்க காலத்தை வைத்து தலை வைத்து கொண்டாடிய மக்கள் தமிழகத்தினுடைய இருண்ட காலமாக இந்த காலத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அறம் என்பது தடுமாறி போச்சு. அப்ப அறத்தை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக புலவர்கள் கையில அன்னைக்கு அரசன் மன்னன் வந்து நாட்டை ஆண்டான்னு சொல்றோம். ஆனா அந்த மன்னனுக்கு ஆட்சியை கொடுத்ததே வந்து அரசர்கள் பக்கத்துல இருந்து கொடுத்தாங்க. அன்றைக்கு அரசர்கள் தமிழ் புலவர்களுடைய பணி எவ்வளவு சிறப்பு தெரியுமா? அன்னைக்கு தன்னுடைய பாட்டுகளின் மூலமாக, தன்னுடைய கவிதைகளின் மூலமாகத்தான் உணர்வுகளை எடுத்துட்டு போய் சேர்த்தான். பாரதியாரை பார்த்தா வெள்ளக்காரனுக்கு ரொம்ப கோபம். என்ன தெரியுமா? தேடி சோறு நிலம் திட்டுன்னு சொல்லும் போது கை தட்டிகள் என்ன அந்த உணர்ச்சி மிக்க வரிகள். சந்தபத்துல கூட அவனுடைய வரிகள்லாம் பத்திட்டு எரியும். விவேக பாரதி ஐயா அந்த பாரதியை வைத்திருக்கிறார். முண்டாசு கவிஞர், எதிர்க்கிற எல்லாரும் முண்டாசு போட்டு போற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமையை படைத்தவர். அந்த வீரமிக்க உணர்ச்சி மிக்க அந்த வரிகள். அப்போ அந்த அறம் என்று 11 நூல்களை அறத்தை பாடி அந்த போக்கை மாற்றினார்கள். அங்கேயே ஒரு சுதந்திர புரட்சி நடந்திருக்கிறது என்பதை நாம் நினைச்சு பார்க்கணும். அதனால சங்க இலக்கியத்துல பார்க்கும்போது நிறைய விஷயம் இருக்கு. அப்ப 11 நூல்கள் அறத்தை வலியுறுத்திருக்கிறது சொன்னால் அங்கே அறம் தவறி இருக்கிறது, அந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்றோம். சோ இப்ப இந்த இடத்துல நான் இதோட முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். சோ அகம் என்பது உள்ளார்ந்த செயல்பாடுகள். எனக்கு பிடிக்கும், நான் இப்படி, நான் அப்படி, இது நான் வந்து அகம். எங்க அப்பாவுக்கு இது பிடிக்கும், எங்க அப்பாவுக்கு இப்படி செஞ்சா பிடிக்கும். நான் வந்து மல்யுத்தம் பண்றேன், நான் வந்து இவனுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கேன், எனக்கு 4 வீடு இருக்கு, இதெல்லாம் புறம். அப்ப நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற எல்லா விஷயமே அகத்துக்குள்ள வந்துடும். அப்ப அகம் என்பது மனசு, வாய்மை, அவ்வளவுதான். இந்த உள்ளம் சுத்தமா இருக்கணும், மனசு சுத்தமா இருந்தாதான் மற்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். இந்த மனசுக்குள்ள இடம் இல்லை அப்படின்னா எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இடத்த நம்ம பார்க்கணும். சோ அகமே புறம் என்பது இந்த இடத்துல எது சரியானதோ அதை செய்யுங்க. சொற்கள் கட்டுப்படுத்துங்க. சொற்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். நம்ம பாட்டுன்னு பண்ணிடக்கூடாது. மனோநிலையுடைய வலிமையை பற்றி இந்த பகுதியில் அவர் பேசியிருக்கிறார். நல்ல மனநிலையில சுகம் உருவாகிறது, தீய மனநிலையில துக்கம் உருவாகிறது. எவ்வளவு என்ன சொல்றது, நம்ம சுகமும் துக்கமும் ரெண்டுமே வருதுதான். ஆனா
இது எந்த மனநிலையில வருது அப்படிங்கறது எவ்வளவு அழகா சொல்றாரு. நல்ல மனநிலையில இன்பம் என்று சொல்லக்கூடிய சுகம் வருகிறது. அதே நம்மளுடைய மனசு சரியில்லைன்னா அது துக்கமாக மாறி விடுகிறது. இதை இந்த இடத்துல சொல்றாரு. இங்கதான் நான் கன்ஃபியூஷஸ் அவரை பற்றி சொல்லணும். சீன மக்களை எல்லாம் தன்னுடைய பேச்சால இழுத்தவர் தான் கன்ஃபியூசியஸ். இந்த இடத்துல ஒரு தத்துவம் சொல்லணும்னா, எது வசதியானதோ அதை செய்யாது, எது சரியானதோ அதை செய். இதுதான் நான் இந்த அகமே புறன்ற தலைப்புல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்சத்தை. எது வசதியானதோ அதை செய்யாது, எது சரியானதோ அதை செய். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சுதந்திரம், நம்மளுக்கான விடுதலை, அதுதான் நமக்கான வெற்றி. இங்க கன்ஃபியூசியஸ் அந்த மந்திரத்தை தான் கையில எடுத்துக்கிட்டாரு. இப்போ கன்ஃபியூசியஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனா மக்களுக்கு நல்ல அரசை பற்றி அரசாங்கத்தை பற்றின பேசி இவரும் ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி தான். அதனால தான் இவங்களெல்லாம் ரிலேட்டடாக நான் சொல்றேன். ஸோ மக்களுக்கு எதிர்ப்பாக, அதாவது அரசனுக்கு எதிர்ப்பாக மக்கள் பக்கம் நின்று மக்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கன்ஃபியூசியஸ் இருக்காரு. மன்னன் பார்க்குறான், என்னடா இவரை விட்டா பிரச்சனை ஆகிடும், அதனால அவரை கூப்பிடுங்க, அவருக்கு வழக்கறிஞர் போஸ்ட் மாதிரி சட்டத்துறை அமைச்சராக போட்டு சொல்லிட்டு மன்னர் கன்ஃபியூசியஸ்க்கு ஒரு பதவி கொடுத்துறாரு. அவர் வேண்டாங்கிறாரு. இல்லை நீ வச்சுக்கோ, வெளியில விட்டா பிரச்சனை, அதனால நீ உள்ளுக்குள்ள இருக்கிற உனக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட், சட்டத்துறை அமைச்சராக உனக்கு போட்டுற, நீ உட்காந்துக்க அமைதியா இருக்கு. உடனே இவர் என்ன பண்றாரு, கன்ஃபியூசியஸ் போயிட்டு எல்லாம் சட்ட வல்லுநர்களை வைத்து இவர் என்னென்ன சட்டங்கள் இயற்ற முடியுமோ புதுசாக ஒரு மக்கள் சுதந்திரமாக இருக்கணும், அரசு மன்னன் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கணும், இதுக்கேற்ற வகையில சட்டத்தை எப்படி உரையில கொண்டு கொடுக்குறாரு. மன்னன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறார், எதையுமே செய்ய மாட்டேங்கிறார். இங்க பாக்குறாரு. கன்ஃபியூசியஸ் கேட்கிறாரு, என்ன சார் எது கொடுத்தாலும் செய்ய மாட்டேங்கிறீங்க? அண்ணா சரி நான் கலந்துறேன், நீங்க வேற யாருன்னா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது மன்னன் சொல்றான், சீமானாக வாழ்வதை விட்டுவிட்டு பிச்சைக்காரனாக வீதிகளில் திரிய போகிறீர்களா? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. கன்ஃபியூசியஸ் பார்த்து கேட்கிறார், ஒரு சீமான் போல இருக்கக்கூடிய வாழ்க்கையை விட்டுட்டு இங்க உங்களுக்கு என்ன சார் குறைச்சம்? நீங்க ஒரு மினிஸ்டர் அப்படின்னா சீமான் மாதிரி இருக்கீங்க, இதை விட்டுட்டு வீதியில போய் பிச்சைக்கார மாதிரி திரிய போறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு கன்ஃபியூசியஸ் சொன்ன பதில், எது வசதியானதோ அதை செய்யாதே, எது சரியானதோ அதை செய் என்று என்னுடைய மனம் என்னை தொந்தரவு படுத்துகிறது என்று சொன்னார். மனசாட்சின்னு ஒன்று இருந்தா இப்படி பேசுறான்னு நம்ம சொல்றோம் பத்தியா, அந்த வார்த்தை எவ்வளவு அழகா பேசியிருக்காங்க. மனம் தொந்தரவு செய்யும், சத்தியமாக சொல்ற வாய்மையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நல்ல மனிதனை அவன் மனசை டிஸ்டர்ப் பண்ணும். நானே திட்டா கூட சரி ஐயோ நம்ம அவனை திட்டிருக்க கூடாதுன்னு ஒரு மனசு நினைக்குது அப்படின்னா அவர்கள் உண்மையிலேயே உயர்ந்தவர்கள், அவர்கள் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் நடக்கக்கூடியவர்கள். நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் மனசு. கல் மனசு மாதிரி உட்காந்துருப்பான், பக்கத்துல என்ன நடந்தாலும் தெரியாம உட்காந்துருப்பான், அதுதான் கல் மனசுன்னு சொல்லுவோம். அப்ப நல்ல மனசு என்பது என்ன அப்படின்னா, எது வசதியானதோ அதை செய்யாதே, எது சரியானதோ அதை செய்ய என்று என் மனம் என்னை தொந்தரவு படுத்துகிறது, அதனால என்னால இந்த வேலையை செய்ய முடியாது, நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூசியஸ் கிளம்பிட்டாரு. ஸோ அகமே புறம் என்ற தலைப்புல இந்த கான்செப்டை நம்ம பார்க்கணும். அடுத்தது அவர் எழுதிய நூல் ஃப்ரம் பாவர்ட்டி டு பவர். இதுல 2 பார்ட்டா பிரிச்சிருக்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் த பார்ட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, வளமான பாதை. அதாவது வலிமைக்கு மார்க்கம் என்ன, வலிமைக்கு வழி என்ன சார், மனசு வலிமையா இருக்கணும்னா என்ன சார் வழி அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஒவ்வொரு துன்பமும் ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு போகும். அது ஒரு நல்ல ஆசம். நம்ம துன்பத்தை கண்டு தோழப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், பிரச்சனைகளுக்குள்ளேயே தீர்வு இருக்கிறது. பிரச்சனைகளுக்குள்ளவே எல்லா என்ன சொல்றது, கூட்டுகள் தயாரிக்கப்படும் போதே அதற்கான சாவிகளும் தயாரிக்கப்படுகின்றன. ஒரு கூட்டு தயாரிக்கும் போது இன்னொரு இடத்துல சாவி தயாரிப்பாங்களா? கிடையாது. அதற்கான சாவிகளும் அது இந்த சிஐடி போலீஸ்னா பாருங்க, எங்க பிரச்சனையும் அங்க அங்கிருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பிரச்சனை எங்க இருக்கோ அங்கதான் இருக்கு. நம்ம பிரச்சனையை விட்டுட்டு அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது. ஒரு இடத்துல பிரச்சனைனா அந்த பிரச்சனையை பேசி முடிச்சுக்கணும். இங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டு இந்த வகுப்பறை பிரச்சனையை பத்தி பேசக்கூடாது. பேசினா தீர்வு கிடைக்குமா? கிடைக்காது. வகுப்பறை பிரச்சனையை வகுப்பறையோட சால்வ் பண்ணிடணும், சமையலறை பிரச்சனையை சமையலறையோட சால்வ் பண்ணிடணும். இது மனிதர்களுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே உண்டு. கணவன் மனைவிக்கும் உண்டு, அப்பா அம்மாவுக்கும் உண்டு, அக்கா தங்கச்சிக்கும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. ஒரு பிரச்சனை இங்கிருந்து எடுத்து போய் வீட்டு வரையில கொண்டு போய் சொல்றான், ஸ்கூல்ல என்ன அடிச்சுட்டாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தீங்களா? சுதந்திரம் என்பதை நீயும் ஃபாலோ பண்ணல, நீயே அத்துமீற, அப்ப அது சுதந்திரம் கிடையாது. இந்த பிரச்சனையை இங்கேயோட முடிச்சிடும். நல்ல விஷயங்களை எடுத்து போய் வெளியில சேர்க்கலாம், ஆனா கெட்ட விஷயங்களை அதோட மறக்கிறது என்பது மிகவும் நல்ல விஷயம். சோ இந்த இடத்துல ஒரு கெடுதல் என்று சொன்னால் அது இப்ப மகிழ்ச்சி என்பது பாத்தீங்கன்னா புறமா அகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சி என்பது புறம், நம்ம நல்லா தெரியும். வலிமை என்பது அகம். வலிமை என்பது உள்ளுணர்வு.
மகிழ்ச்சி என்பது புற உணர்வு. அப்போ வலிமைக்கு மார்க்கம் என்ற மகிழ்ச்சி போல வலிமை என்பது வெளியிலிருந்து வரக்கூடியது கிடையாது, இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது. அந்த மகிழ்ச்சி என்பது உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா பரவாயில்ல, ஆனா மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வரக்கூடியது. அவளை பார்த்து சிரிக்கிறது, இவனை பார்த்து சிரிக்கிறது, படம் நல்லா இருக்குன்னு சிரிக்கிறது. சோ இப்படி வெளி அனுபவங்களால புற தூண்டல்களால நம்ம தூண்டப்பட்டு நாம் மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி தான் புறம் என்று சொல்றோம். சோ அகம் என்பதுல பாத்தீங்கன்னா வலிமை என்பது உள்ளார்ந்த ஒரு உணர்வு. எனவே நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பார்க்கின்ற பக்குவம் நமக்கு இருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா சார்லி சாப்ளின் அவருடைய வாழ்க்கையை நம்ம சொல்லணும். சார்லி சாப்ளின் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர். அமெரிக்காவில் ஒரு விருது கொடுக்கறதுக்காக தயார் பண்ணிட்டாங்க. ஆனா பேசிக்கா பாத்தீங்கன்னா சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கையில டிராஜடி தான் நிறைய, வெறும் துன்பங்கள் தான். அவருடைய வாழ்க்கையில படாத கஷ்டம், படாத அவஸ்தை, இதையெல்லாம் பட்டவர் தான். ஆனா சார்லி சாப்ளின் பார்த்த உடனே நம்ம சிரிக்கிறோம். அவரு பார்த்த உடனே மற்றவர்களை சிரிக்க வைக்கின்ற அவரால் அவருடைய குடும்ப பிரச்சனையை சமாளிக்க முடியும். அவருக்கு எல்லாமே டிராஜடி, எல்லாமே பிரச்சனை, எல்லாமே அவருக்கு துன்பம். இப்ப இவர் ஏர்போர்ட்ல இருக்காரு. அமெரிக்காவில் ஒரு விருது, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் எல்லாம் சூழ்ந்து அவரை கேள்வி கேட்கிறாங்க. அப்போ சார் சொல்லுங்க, நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி என்பதே கிடையாது, ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க, இதை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கேட்கு. அவர் சொன்னாரு, இந்த நிலை மாறிவிடும். இதுதான் அவருடைய தாரக மந்திரம். இந்த நிலை மாறிவிடும். பாருங்க, இன்னைக்கு நீங்க பேட்டி எடுத்தீங்களா, துக்கமான நிகழ்ச்சின்னு சொல்றீங்க, இப்ப சந்தோஷமா மாறி போச்சு இல்ல? எனவே எல்லாமே மாறக்கூடியது, இந்த நிலை மாறிவிடும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மந்திர சொல்லாக, வேத சொல்லாக இருக்க வேண்டும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த நிலை மாறக்கூடியது. எனவே ஒருத்தருக்கு ஒரு இன்பம் வந்தது, ஒரு கல்யாணத்தை ஒரு தடவை தான் பண்ணுவாங்க, டெய்லியும் கல்யாணம் பண்ணுவாங்க, பண்ணுவாங்கல்ல, பண்ண மாட்டாங்கல்ல. அப்ப அது ஒரு இன்பம், கல்யாணத்துக்கு ஒரு இன்பம் சார், டெய்லி பண்ணுவாங்க, பண்ணவே முடியாது சார். ஒருத்தர் அடிச்சிட்டாங்க சார், டெய்லி அடிப்பாங்களா? அது துன்பமாச்சு, டெய்லி அடிப்பாங்களா? அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ இன்பமா துன்பமா அது வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். அந்த எல்லாமே அதுதான். சோ வலிமைக்கு மார்க்கம் இல்ல, த பாத் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, வளமையான பாதை அப்படிங்கறத பத்தி முதல் பாட்டில் சொல்லியிருப்பாரு. இன்னும் 2-3 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். ரெண்டாவது பாட்டு அதுல இருக்காது, அதே ஃப்ரம் பாவர்ட்டி டு பவர்ல தி வே ஆஃப் பீஸ், அமைதியை பற்றி அழகாக சொன்ன. சாந்திக்கு மார்க்கம், சாந்தினா அமைதி, சாந்திக்கான மார்க்கம் தான் வழின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல ஆத்ம தியானம் தான் கடவுளை அடைவதற்கான வழி, மெடிடேஷன். அடக்கம் கடவுளுடைய தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எவன் ஒருவன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொறுமை உள்ளவனாக, இனிமை உள்ளவனாக, அன்பானவனாக, மன்னிப்பவனாக இருக்கின்றானோ அவனால் தான் மெய்ப்பொருளை அடைய முடியும், காண முடியும். எனவே அன்புதான் நிரந்தரமானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குயன் சொல்லிட்டு ஒரு ஹேசிமின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் வியட்நாமினுடைய போராட்ட குழு தலைவராக இருந்திருக்காரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அதுவும் ஒரு போராட்டம். இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அதுவும் ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயன் என்ற ஹேசிமின் அவர் சொல்லியிருப்பார். பிரான்ஸுக்கும் ஜப்பானுக்கு இடையில போர். அப்போ பிரான்ஸ் நாட்டு படைகள் இவங்களை அழிக்கும் போது இவர் நீங்க வெயிட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு. என்ன சார், ஏராளமான மக்களை டெய்லி குவிச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லா ராணுவ வசதிகள் எல்லாமே போயிடுச்சு, நம்மளுடைய வசதிகள்லாம் எழுந்து பட்னியோட வாடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பொறுமையா இருந்தா என்ன சார் பண்றது? நீங்க எல்லா மக்களும் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அரசியல் தெரியல, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? இது ஒரு கோடையான முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப புயல் என்பவர் சொல்றாரு, நீங்கள் நினைப்பது போல் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அதுவும் ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனவே பொறுமையாக இருப்பதால் நம்ம கோடை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பொறுமையாக இருப்பது கூட ஒரு விதத்துல பலம் தான், அது பலவீனம் அல்ல என்பதை இந்த நேரத்துல நம்ம பார்த்துக்கணும். சோ இப்படி அவருடைய நூல்கள்ல 4 பாட்டு சொல்லி 4 விதமான தத்துவங்கள், அதற்கு 4 விதமான ஆட்களோடு நான் தொடர்பு படுத்தியிருக்கிறேன். இன்னும் நம்ம சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. அவருடைய இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா முதல்ல மெய்யறம் சொல்லிட்டு அதுல 4 பாட்டு சொல்லியிருக்காங்க. சோ முதல் பாட்டு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான நலனை பற்றி பேசியிருக்கிறார். 2வது பாட்டு இல்லறத்தாருக்குரிய நலன்களை பற்றி
பேசியிருக்கிறார். 3வது பார்ட்ல அரசனுக்குரிய கடமைகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன, அதை பற்றி பேசியிருக்கிறார். 4வது பார்ட்ல எது உண்மையானவை அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்படி மெய்யறம் என்ற ஒரு நூல்ல 4 பார்ட் பேசியிருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா மெய்யறிவு என்ற ஒரு தலைப்புல ஒரு இலக்கியம் பண்ணியிருக்காரு. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா தன்னைத்தான் உணர்வது கல்வி என்று சொல்றார். விவேகானந்தர் சொல்வார், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பூரண தத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் கல்வி அப்படின்னு சொல்றார். கல்வி என்பது வெளியிலிருந்து வருவதில்லை, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பூரணம் போல இருக்கு. அதை வெளிப்படுத்த வேண்டியதுதான் கல்வியை தவிர மீதி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாக்ரட்டிஸ் சொல்வார், உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். முதல்ல நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கிரேக்க மாமேதை சாக்ரட்டிஸ் அவருக்கு நஞ்சு கொடுத்து கொள்ளுகின்ற தருவாயில கூட நீதிபதிகள் முன்னாடி நீங்க எல்லாம் கிளம்புங்க, நீங்கள் வாழ்வதற்கு புறப்படுங்கள், நான் விடை பெறுகிறேன்னு சொன்னார். சாக்ரட்டிஸ்னா அவருடைய கதையெல்லாம் எடுத்து பாருங்க, ரொம்ப வலிமையா இருக்கும். அவர் இயேசுபிரானை கூட பாருங்க, சிலுவையில் அரைஞ்சும் போது அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண, அந்த அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாம செய்கிறார்கள், அவர்களுக்காகவும் மன்னிப்பு அவர் கேட்கிறார். அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய தன்மை. இதெல்லாம் சுதந்திரமா சார் அப்படின்னா, சுதந்திரம் என்பது எனது பிறப்புரிமைன்னு பாலகங்காரத்தில் சொன்னாலும் சொல்லணும். சுதந்திரம் என்பது நமக்கானது மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியது ஒன்று இருக்கு இல்லையா, உரிமை. மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய உரிமையை நாம் கொடுக்கணும், மற்றவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நாம எடுத்துக்கணும். இது ரெண்டுத்திலுமே சுதந்திரம் என்பது இருக்கிறது. எனவே ஒரு தனிப்பட்ட மனிதர்களிடத்துல தன்மானம் எப்படி பஞ்சபூதங்கள் சுதந்திரத்துக்குள்ள விடுதலைக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறதோ அது போல இப்போ பேரண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க, நம்மளை எல்லாம் கட்டுப்படுத்துறாங்க. அதுக்காக நம்மளை அடிமைப்படுத்துறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கலாமா சார்? இப்ப மேனேஜ்மெண்ட் இருக்கிறாங்க, இப்ப இதே பள்ளி இருக்கு, இப்ப முதல்வர் இருக்கிறாங்க, ஹெச்ஓடிஸ் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் அங்க உட்காரு இங்க உட்காரு, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத சொல்றாங்க. இதெல்லாம் அடக்குமுறையா? இங்கெல்லாம் சுதந்திரம் மீறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு போறோம். இந்த மேடையில எந்த மேடையில யார் பேசினாலும் நீங்க தெளிவா இருக்கும். இப்போ மேடம் உங்களை ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க, உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க, இப்படிதான் உட்காரு, இப்படிதான் பண்ணணும், இதுதான் செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டுல ஒரு வரைமுறைக்குள்ள ஒரு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் உங்களுடைய சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கா? மறுக்கப்பட்டிருக்கா? அவங்க தான் சொல்லாதீங்க, நீங்க சொல்லுங்க. என்ன விஷயம் நமக்கு புரியல. மறுக்கப்பட்டிருக்கா? இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? என்ன ஏன் சொல்றாங்க? யாராவது ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? டிசிப்ளின் பண்ணி என்ன பண்ண போறாங்க? டிசிப்ளின் இப்ப உட்கார்ந்துருக்கா, மேல உட்கார்ந்து என்ன இருக்கு? அதனால என்ன இருக்கு? நம்ம நல்லதுக்காக சொல்றாங்க, உன்னுடைய சுதந்திரத்திற்காக சொல்றார்கள், உங்களுடைய விடுதலைக்காக சொல்கிறார்கள். புரியுதா? அவ்வளவுதான். நீ நாளைக்கு உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய், நீ நாளைக்கு உங்க பொண்டாட்டி கிட்ட போயிட்டு, நீ நாளைக்கு உன்னுடைய சமூகத்துல போயிட்டு நீ மற்றவர்களிடத்துல கையை கட்டிட்டு அடிமை வாழ்க்கை வாழ்வதை விட உனக்கான ராஜா வாழ்க்கை உன்கிட்ட இருக்கு. அதனால உன்னை மெல் பண்ணிட்டு இருக்காங்க, உருவாக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? நம்மளை உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம களிமண் போல வளைஞ்சு கொடுத்தா நம்மளை சிறந்த பொம்மைகளாக காட்சி பொருளாக வைத்து மற்றவர்களிடத்தில் அடையாளம் காட்டுவார்கள். எனவே உனக்கான வாழ்க்கை என்ன, உனக்கான பயணம் என்ன, உனக்கான கொள்கை என்ன, இதை எல்லாம் உனக்கு கற்பிச்சுட்டு கொண்டிருக்கிறார். நீ யாருக்கிட்டையும் நாளைக்கு அடிமையா இருக்கக்கூடாது, நீ உயர்வான இடத்துல இருக்கணும். இதை சொல்லிக் கொடுப்பதுதான் பள்ளிக்கூடம். இதை சொல்லிக் கொடுப்பவர்கள் தான் நம்ம பிரின்சிபாலாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும். அதனால அவர்கள் சொல்லுகின்ற போது இது என்னுடைய சுதந்திரம், நான் இதை பார்த்துக்கிறேன், நீ தலையிடாத, இது என்னுடைய ஆடை சுதந்திரம், இது என்னுடைய சாப்பாட்டு சுதந்திரம், இதெல்லாம் சொல்லலாமா? ஒரே ஒரு விஷயத்த சொல்லி மட்டும் முடிச்சிட. ஒரு இடத்துல என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க, நடுவராக கூப்பிட்டுருந்தாங்க. அன்னைக்கு நான் உள்ள வருகின்ற போது பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் உள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை தீர்வு பண்றதுக்கு என்ன நடுவராக கூப்பிட்டுருக்காங்க? விவேகானந்தா காலேஜ், ஆசியாவிலேயே மிகப்பெரிய அதிக பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரி. நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், விவேகானந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், திருச்செங்கோடு. ஆசியாவிலேயே எத்தனை பேர்? 30,000 பெண்கள், 15,000 பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரி. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு ஒரு காலேஜ் மட்டும் இருக்கும். அதில் நான் 2.5 வருஷம் இருந்தேன். அங்க நான் சேர்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அங்க ஒரு சீஃப் கெஸ்டா எனக்கு ரோல் கொடுத்துருந்தாங்க. அங்க பேசுகின்ற போது நான் வரும்போதே ஆர்குமெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ பண்பாடா சிவிலைசேஷன், அப்புறம் என்ன நாகரிகம், என்ன பண்பாடு, சிவிலைசேஷன் என்ன?
சிவிலைசேஷன் கல்ச்சர் ரெண்டு இருக்கா? சிவிலைசேஷனா நாகரிகம், கல்ச்சர்னா பண்பாடு. கரெக்ட் தானா? நான் சரியா சொல்லியிருக்கேன், நான் எழுதல, அதனால மறந்துடும். கரெக்டா இருக்கா? சரி, இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி அங்க நடக்குது. நான் உள்ள போகும்போதே எல்லா கேர்ள்ஸ் ஃபுல்லாவே அவங்கெல்லாம் நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், அந்த ட்ரெஸ் தான் போடுவேன், இப்படி அப்படியே போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் உள்ள நடுவரா போறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. நான் கேட்ட ஒரே கேள்வி அதுதான். அவர்கள் தவறாக புரிஞ்சுக்கல, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் உள்ள போகும்போது எல்லாரும் ஆடை அவசியம், அணிதல் வேண்டும், இதுல எதுவும் மாற்று கருத்து இல்லையே? இதுதான் நான் கேட்ட கேள்வி, முதல் கேள்வி. ஆடை அணிதல் அவசியம், இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. ரைட். அதுக்கப்புறம் எப்படி போடலான்றது அப்பாற்பட்டது. ஆடை அவசியம், அது பண்பாடு. உணவு அவசியம், அது பண்பாடு. நம்ம ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பெருசா இருக்கலாம், ஆனா நம்ம சின்னதா தெரிஞ்சுக்கிட்டா போதும். சார் நான் கூழ் குடிச்சேன் சார், நான் இட்லி குடிச்சேன், இட்லி சாப்பிட்டேன் சார், எது சார் பிறந்தது அப்படின்னா நீங்க ஏதாவது சாப்பிட்டியா? உணவு சாப்பிடுதல் என்பது பண்பாடு. ஆடை அணிதல் என்பது பண்பாடு. அது வேட்டியா இருக்குது, சுடிதாரா இருக்குது, லெகின்ஸா இருக்குது, அதுவா இருக்கு, இதுவா இருக்கு, அது இல்ல, அது என்ன சார்? அப்பா அது சிவிலைசேஷன், நாகரிகம். மாறக்கூடியது, காலத்திற்கு ஏற்ப அது மாறக்கூடியது. காலத்திற்கு ஏற்ப உணவு மாறக்கூடியது. இட்லி மாறும், கூழ் மாறும், சப்போட்டா மாறுது, எதுவும் மாறும், சப்பாத்தி, நிறைய பீஸா, பர்கர், எவ்வளோ. அப்போ சிவிலைசேஷன் என்பது மாறக்கூடியது, பண்பாடு என்பது அடிப்படையானது, மாற்றம் இல்லாதது. எனவே ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். சோ நமக்கு ஆடை என்பது அவசியம். அந்த ஆடையுடைய அவசியம் என்ன? மானத்தை காப்பாற்றுதல், நமக்கு உடலுக்கு பாதுகாப்பு கொடுத்தல். இதுதான் உடலுக்கு பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம். நம்ம ஆடை அணியும் போது இது ஏதோ சும்மா ஒரு அழகுக்காக போடணும்னு நினைக்காதீங்க. அது வந்து உடைக்கான அவசியம் இருக்குதாக மட்டும் கிடையாது, அது உயிருக்கான ஒரு பாதுகாப்பு கூட. ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ரைடர்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னா அந்த பொண்ணு லெகின்ஸ் போட்டு வந்தது, நைலன்ஸ் போடல, தீப்பச்சு எரிஞ்சு போச்சு, எப்படியோ பிடிச்சி காப்பாத்தினாங்க. இருந்தாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி தொட ஃபுல்லா ஒட்டிக்கிச்சு. அப்ப ஏன் காட்டன் ஆடைகளை அணிய வேண்டும்? நான் தலையில பிடிச்சி ஒரு உருட்டு உருட்டினா அவனை காப்பாத்திடலாம், பிளாஸ்டிக் சர்ஜரியில விட்டுக்கலாம், இவ்வளவுதான். அப்ப ஆடை என்பது ஏன் கதர் ஆடை கொடுத்தான்? ஆடை என்பது ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சுதந்திரம் தான். ஆனா அதுல நம்மளுடைய உயிர் பாதுகாப்பு இருக்கு இல்லையா? அப்ப சுதந்திரம், விடுதலை எல்லாத்தையும் நம்ம பாக்குறோமே தவிர்த்து அதுக்குள்ள நம்மளுடைய பண்பாடு ஒண்ணு இருக்கு. அந்த பண்பாட்டுக்கு பின்னாடி நம்மளுடைய உயிரினுடைய பாதுகாப்பு இருக்கிறது, இந்த மனிதர்களுடைய வாழ்வியல் இருக்கிறது, இதை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சார் உணவுல என்ன சார்? உணவு என்பதுல நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்கிறது. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். இந்த உடம்பு நல்லா இருந்தா தான் நம்மளால செயல்பட முடியும். எனவே எதை வேணாலும் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட முடியாது. அப்போ வெத்ததை சாப்பிட்டு வெத்ததை உண்டுன்னு போனா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் கெட்டுக்கும். ஆக அந்த சிவிலைசேஷன் பண்பாட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன, வித்தியாசம் என்பது என்ன என்பதை நான் சொன்னேன். அப்ப பண்பாடு சிறந்ததா, நாகரிகம் சிறந்ததா என்று சொன்னால் பண்பாடு தான் அவசியம், அதுதான் அடிப்படை. அந்த நாகரிகம் என்பது மாற்றக்கூடியது. இந்த பண்பாடு மாறாமல் அதை மாற்றிக்கொண்டு செல்வது என்பதுதான் சரியான தீர்ப்பாக இருக்கும் என்று சொல்லி அன்னைக்குதான் எனக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கிடைச்சது. அதுக்கப்புறம் அங்க அந்த முதல் மேடையை வென்றெடுத்த பெருமை இன்று வரையில் நான் எந்த மேடையில் நின்னாலும் கலக்கவே மாட்டேன். என்ன பேசணும் நினைப்பேன். அதுக்கு என்ன காரணம்? ஆடை அணிதல் என்பது முக்கியம். முதல்ல ஆடை அணிதலாம், இதுல எதுவும் மாற்று கருத்து இல்லையே. இது யதார்த்தமான நான் கேட்ட கேள்விதான், நான் ஒன்றும் பிளான் பண்ணி கேட்கிறேன். ஆனா அங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சிரிச்சாங்க, அது நகைச்சுவையும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான கருத்து இருக்குன்றதையும் உணர்ந்தார். இப்படி எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய பக்குவம், தன்மை எனக்கு கிடைச்சதும் அந்த முதல் மேடை என்பதையே நான் இந்த இடத்துல சொல்லி, எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய தன்மானம் இருக்கிறது, பெருந்தன்மை இருக்கிறது, கபடமில்லாத தன்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் வெளிப்படுத்தி மற்றவர்களிடத்திலிருந்து இவற்றையெல்லாம் வாங்கி வாழ்க்கையில ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும். எனவே சுதந்திரம் என்பதும் விடுதலை என்பதும் மற்றவர்கள் நம்மை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது, மற்றவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது என்ற நிலையை தாண்டி நமது வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த வழிதான் இந்த விடுதலையும் சுதந்திரமும். நமக்காக போராடிய முன்னோர்களுடைய மூச்சு காற்றல விரைவி இங்கே நாம் மூச்சு விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா காற்றிலும் சுதந்திர காற்றாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதை ஒரு வரலாறாக படிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய நலம் என்று சொல்லி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த விஷயங்களை எல்லாம் கற்று மேலும் ஒரு சிறப்பான நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை தந்த இந்த மேடையை வழங்கி பள்ளிக்கு
என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விவேக பாரதி அமைப்பிற்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.